இது இந்த பாடம் ஹார்ட் காப்பி இருக்க வேண்டும் மற்றும் கலர் பென் இருக்க வேண்டும். அதையெல்லாம் வைத்து கொண்டுதான் இந்த வகுப்பிற்கு நீங்கள் அமர வேண்டும். இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பிற்குள் செல்வோம். இன்று நாம் பார்க்க போவது அலகு 4. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளால் தானே பாடமாகவும் தானே ஆசிரியராகவும் தானே கதாநாயகனாகவும் இருக்கின்ற இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடத்திலே பதி பசு பாச உண்மையை உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நந்தியம்பெருமானுக்கு அதை உபதேசித்து, நந்தியம்பெருமான் சனத்குமாரர் சத்தியஞான தரிசினிகளுக்கும், சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி முனிவருக்கும், பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கும், மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கும், அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தருக்கும், மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாருக்கும் ஆக அகச்சந்தான குறவர்கள் 4, புறச்சந்தான குறவர்கள் 4 மூலமாக இந்த ஞானம் உங்களையும் என்னையும் அடைந்திருக்கின்றது. அது இப்போ நம்ம சொன்ன பேரெல்லாம் யார் யாருன்னு தெரியணும், நம்ம யாருன்னு தெரியணும். அந்த வரிசையில் நம்ம பேரையும் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அதுவே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இதை தவிர சிவபெருமான் வேற எதுவும் பரிசு கொடுக்க முடியாது. இந்த வகுப்பில் நம்மளை சேர்த்து இந்த பாடத்தை படிக்க வச்சதே இந்த பிறவியில் நம்ம எந்த பரிசை பெற வேண்டுமோ அதை நாம் பெற்றுவிட்டோம் என்ற அர்த்தம். பெற்ற பரிசை நாம் பத்திரமாக பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். குரங்கு கையில் பூமாலை அப்படின்னு சொல்கிற மாதிரியும், குழந்தை கையில் கண்ணாடி பாத்திரம் அப்படிங்கிற மாதிரியும், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படிங்கிற மாதிரி இதை போட்டு உடைச்சிடாம கிடைத்த ஞானத்தை நாம் முதலிலே படித்து அதை தெரிந்து கொண்டு அதை பற்றி சிந்தித்து மேலும் ஆசிரியர்களிடம் வகுப்புகளை கேட்டு நூல்களை படித்து ஓகே இதுதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிந்து அதையே சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையையும் அதை நோக்கியே அமைத்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடத்தை சிவபெருமான் நடத்தினார். வேறு ஏதாவது ஒரு பாடம் மிகவும் முக்கியமானது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன், MBBS பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், உயிர்களை காப்பாற்றக்கூடிய படிப்பு அது அப்படின்னா சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு MBBS நடத்தியிருக்கலாம், BE இன்ஜினியரிங் நடத்தியிருக்கலாம், எக்கனாமிக்ஸ் நடத்தியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டு இந்த பதி பசு பாசத்தை நடத்தியிருக்கிறார் என்றால் இது எவ்வளவு மேன்மையான பாடம் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று பாடத்திற்குள் நாம் செல்வோம். இந்த பாடத்தின் அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவம் என்றால் சிவம், சிவம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சைவம் என்று கூறுகின்றோம். சைவம் என்றால் சாப்பாட்டுல சைவம் இல்லை, சைவம் என்றால் சிவம் என்று அர்த்தம், சிவம் சம்பந்தமான என்று அர்த்தம். சிவம் என்றால் மங்களம் என்று அர்த்தம், மங்களம் என்றால் சிறப்பு மேன்மை என்று அர்த்தம். ஆக சிறந்த பாடம், மேன்மையான பாடம், மங்களமான பாடம், சிவன் பற்றிய பாடம், அதைத்தான் நாம் சைவ பாடம் என்று சொல்லுகின்றோம். சித்தாந்தம் என்ற வார்த்தை நீங்கள் கூகுள்லேயோ டிக்ஷனரியிலையோ பார்த்தா சித்தாந்தம் என்றால் ஃபிலாசபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிலாசபி வேற. எம்ஃபில் படிக்கிறவங்க மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, டாக்டர் இன் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிலாசபி வேற. நம்முடைய சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு, சைவ சமயத்தின் கொள்கைகளில் இதுதான் கொள்கை என்ற ஒரு முடிந்த முடிவைத்தான் சித்தாந்தம் என்று சொல்லுகின்றோம். இந்த சித்தாந்தத்திலே 3 பொருள்கள் உள்ளன என்பதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒன்று பதி, இன்னொன்று பசு. பதி என்பது ஒன்று மட்டும், சிவபெருமான் மட்டும்தான். அதனால அதை சிங்குலர் என்று சொல்லுவோம், ஒருமையில் சொல்ல வேண்டும் பதி. பசு என்று நாம் சொல்லும் பொழுது பசு என்பது உயிர்கள். ஆக்சுவலாக நம்ம பசுன்னு சொல்லக்கூடாது, பசுக்கள் அப்படின்னு சொல்லணும். அதனால் பாடத்தில் நம்ம எப்பெல்லாம் பசுன்னு படிக்கிறோமோ பசுக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்கணும், ஏன்னா உயிர்கள் எண்ணற்றவை. அடுத்தது பாசம் என்று சொல்லுவோம். பாசம் என்பதை மலம் என்று சொல்வார்கள். மலம் என்று ஒன்றா சொன்னாலும் மலத்துக்குள்ள ஒரு 3 பிரிவுகள் இருக்கிறது. அது நம்ம போக போக படிப்போம். முதல்ல நம்ம படிக்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் படிப்போம். ஐஸ்கிரீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் அந்த ஐஸ்கிரீமில் வெண்ணிலான்னு ஒன்று இருக்குது, சாக்லேட் ஒன்று இருக்குது, ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வரும்.
ஐஸ்கிரீம் எது மேங்கோ எதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் புரியாது. ஆக முதலிலே மலம் என்று சொல்லுகின்றோம், பாசம் என்று சொல்லுகின்றோம். அதிலே 3 மலங்கள் இருக்கின்றன. ஆணவம், கண்மம், மாயை என்று பெயர். ஆக பதி, பசு, பாசம், ப ப பா, இந்த 3ஐ பற்றிய பாடம்தான் இது. நம்முடைய சமயத்திலே, இந்த சைவ சித்தாந்தத்திலே இந்த 3 பொருள்கள் உள்ளன. இந்த 3 பொருள்களும் என்றும் உள்ள பொருள். அதாவது காலத்தினால் எவ்வளவு பின்னாடி நம்மளால மனித மூளை எவ்வளவு தூரம் போகுமோ, மனிதன் செய்கின்ற ஆராய்ச்சி எந்த அளவுக்கு போகுமோ, மனிதன் டெவலப் பண்ணுகின்ற ரோபோ சயின்ஸு, ஏரோநாட்டிக்ஸு, ராக்கெட்ஸ், சேட்டலைட்ஸ், டெலஸ்கோப்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு அது போக முடியுமோ அதற்கும் முன்னாலேயே இந்த 3 பொருள்களும் இருந்தன. இது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இருந்தது அப்படின்னா ரொம்ப வருஷமா சொல்றீங்களே, இப்போ முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்றாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அழிஞ்சிருச்சே, ஆனா இந்த 3 பொருளும் எப்பவோ இருந்ததுன்றீங்க, அப்ப அது அழியாதா என்றால் அழியாது. அதுதான் இன்றும் இருக்கிறது. பதியும் இன்று இருக்கிறது, பசுக்களும் இன்று இருக்கிறது, பாசங்களும் இன்று இருக்கிறது. அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்றால் 1000 இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இது இருக்கும். இப்படி ஒரு ஆராய்ச்சியை எந்த ஒரு சயின்டிஸ்டும் எக்காலத்திலும் இந்த முடிவை வெளியிட முடியாது. அருளாளர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இது யாராக இருந்தாலும், ஐசக் நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். அவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விசை இல்லையா? ஆக என்று காலத்தினால் நாம் வரையறுக்க முடியாத ஒன்றுக்கு பெயர் அனாதி என்று பெயர். இந்த 3 பொருள்களும் அனாதி. முதல் பாடம். 3 பொருள்களும் ஒன்றாவே இருந்தது என்றாலும் இந்த 3லும் அறிவு வேறுபாடு இருந்தது. ஒன்று 100% அறிவு. எவ்வளோ அறிவுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம அளக்கலாமோ அந்த ஸ்கேல்ல 100க்கு 100. இல்லை நான் இன்னும் பெரிய ஸ்கேல் வச்சு அளக்குறேன்னா அதில் 100க்கு 100. இல்லை அதை விட லாங்ல ஒரு ஸ்கேல் வச்சு அளக்குறேன்னா அதில் 100க்கு 100. அதில் அல்டிமேட் என்னவோ, தி அல்டிமேட் நாலேஜ், அல்டிமேட் விஸ்டம், அல்டிமேட் எட்டர்னல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்டிமேட் தான் சிவபெருமான். அந்த சி என்கின்றது 100% அறிவு உடையது, 100% ஆற்றல் உடையது. உயிர்களாகிய நாம் அறிவு உடையது, ஆனால் ஆணவ மலம் நம் அறிவை மறைத்து இருந்தது அனாதியிலேயே. ஆகையால் நாமும் ஒரு அறிவற்ற பொருள் போல் இருந்தோம். இன்னும் ஒன்று, மலம் என்பது அறிவற்ற பொருள். 100% அறிவு உள்ளது, அறிவு இருந்து விளங்காம இருக்கிறது, இன்னொன்று அறிவே இல்லாம இருக்கிறது. ரொம்ப எளிமையா 3 கேரக்டரும் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், குழப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சிவபெருமானும் உயிர் பொருள். உயிர்னா என்ன? அவர் அறிவு பொருள், ஆற்றல் பொருள். நம்மளும் அறிவு பொருள், ஆற்றல் பொருள். உயிர்களும் அப்படித்தான். இன்னொன்று உயிர் இல்லாத பொருள். சிவபெருமான் என்ன செய்கின்றார்? இந்த அறிவு உடைய இந்த பொருள் அறிவற்ற பொருள் மாதிரி கிடக்குதே. இதுதான் ஃபர்ஸ்ட் உலகம் தோன்றியதற்கான காரணம். அறிவு உடைய பொருள் அறிவில்லாத பொருள் போல இருக்கிறதே. இப்போ நமக்கெல்லாம் அறிவு இருக்கு, சிவத்தை தெரிஞ்சிருச்சு, சிவத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறி. இப்போ வள்ளுவர் சொல்ற மாதிரி கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன் அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய கருணை இந்த இடத்துல தான் முதல்ல நம் மீது பதிகிறது. அறிவு பொருள் அறிவில்லாத பொருள் மாதிரி இருக்குதே அப்படின்னு அவர் ஒரு வருத்தப்பட்டு தன்னுடைய கருணையை இந்த உயிர் மேல் பாய்ச்சுகிறார். இந்த உயிருக்கு அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்பது அவரே எடுத்த முடிவு. இப்போ நம்ம எதுவுமே கேட்காம நமக்கு உதவி செய்தவர்கள் யார் அப்படின்னு நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. வகுப்பு முடிந்த பிறகு நீங்க கேட்கவே இல்லை, தானே வந்து உதவி செஞ்சாங்க, அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்து அதை செய்யவில்லை அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்போ கையில அறக்கட்டளைன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். தானே வந்து பஞ்சபுராணம் பாட சொல்றாங்க, பஞ்சபுராணம் பாடினா என்ன சர்டிஃபிகேட், சாஃப்ட் வேணுமா தர்றாங்க, ஹார்ட் காப்பி வேணுமா தர்றாங்க, பைசா இல்லாம தர்றாங்க, எதையும் எதிர்பார்க்கல. ஓகே, கையிலே அறக்கட்டளை ஒன்று எழுதிக்கங்க.
அதுபோல உங்களுடைய சொந்தக்காரர்கள், ரிலேட்டிவ், கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், உறவினர், நண்பர்கள், வேறு யாரோ ஒருவர், வழிப்போக்கர், பக்கத்து ஊருக்காரர், யாரெல்லாம் இது போல ஒரு கருணையை உங்க மேல காட்டினார்கள் என்று எழுதுங்க. சிவபெருமான் காட்டிய கருணையை வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணுன்னா கம்பேர் பண்ணிப்பாரு. இவர் பண்ணது எப்படி, இவர் பண்ணது எப்படி, இவர் பண்ணது எப்படி, இவர் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த பண்ணினவர்கள்ல ஒரு 99% ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட இருந்து அவங்க எதையாவது எதிர்பார்க்காட்டியும் அவங்க வேற ஏதாவது, இப்ப நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல, ஆனா நான் சிவபுண்ணியத்தை எதிர்பார்த்து இதை செய்கின்றேன். நான் ஒன்றும் பெரிய நலம் இல்லாதவன் இல்லை, நானும் ஒரு சுயநலக்காரன். உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் கொடுங்கன்னோ இல்லை நீங்க என்னை பெருமைப்படுத்துங்க, ஷால் போத்துங்க, அதை எதிர்பார்க்காவிட்டாலும் இந்த இந்த ஓதுவித்தல், சொல்லிக் கொடுத்தல், உயிர்களுக்கு அறிவித்தல் என்கின்ற செயலை செய்தால் நான் முத்தியை அடையலாம் அப்படின்னு முதல் பாடத்துல படிச்சதுனால நான் இந்த பணியை செய்யறேன். இல்லைன்னா செய்ய மாட்டேன். இந்த வகுப்பை நடத்தினால் நான் நரகத்துக்கு போவேன் அப்படி எங்கேயாவது படிச்சிருந்தேன்னா அதை நான் நடத்துவேனா? ஆக நானும் ஒரு சுயநலவாதி தான். என்னுடைய சுயநலம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத சுயநலமாக இருக்கலாம், ஆனால் சிவபெருமானிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற சுயநலம். ஆக இந்த கையிலே அறக்கட்டிலேயே அடிச்சிருக்கு. அடுத்தது வேற யார்? என்னுடைய கணவன் என் மீது அப்படியே நாங்க உடல் தான் வேற, உயிர் ஒன்று அப்படி. செத்து போயிட்டா என்ன பண்ணுவாரு? செத்து போயிட்டா 2 நாள் சோகமா இருப்பார், 3ஆவது நாள் வேலைக்கு போயிடுவார். இன்னும் இளம் கணவன் கை குழந்தை இருந்தது அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவார். அது காரணம் என்ன சொல்லுவாரு? குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுனால 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கண்டேன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்த ரோஸ் அத்தோட மங்கி போய்விடும். அது போலதான் ரிவர்ஸ்ல கணவன் இல்லாதப்போ பெண்களும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போய்விடுவார்கள். ஆக ஏதோ ஒண்ணு, இது எதுவும் நிரந்தரம் இல்லாதது. சிவபெருமானுடைய கருணை நாம் உயிர் உள்ளவர்கள் என்று உயிருக்கே தெரியாது. நாம் உயிர்கள், நாம் பசுக்கள் என்று பசுக்கே தெரியாது. இது கேவலமான நிலைமை. அது நம்ம ஏழைன்னு நமக்கு தெரியும். எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க ஐயா கந்தசாமி ஐயா அடிச்சு சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் விடுவாங்க, திரும்ப வந்து வகுப்பு எடுத்துருவாங்க. அவ்வளோ சொல்லி கொடுத்தும் நான் படிக்கல. அது என்னுடைய கேள்மை, அது என்னுடைய அறியாமை. இது எனக்கு தெரியும், நான் அவங்கள்ட்ட ஒழுங்கா படிக்கல, அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் வகுப்புக்கு போகல அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உயிர் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது, எனக்கு அறிவு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது, எனக்கு என் ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது, சிவபெருமான் ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னுடைய அறிவை விளங்க செய்வது சிவபெருமான் தான் செய்ய முடியும், அதனால அவனை போய் வணங்கணும், அவனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருந்தது. எதுவுமே தெரியாம இருந்த ஒரு இருட்டு அறையில் குருட்டு கிழவன், குருட்டு குழந்தை அப்படி கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்த நம்மை தானே வந்து ஆட்கொள்கிறான் தயாவானவன். ஆக சிவபெருமான் என்றால் கருணை என்று பெயர். சிவபெருமான் ஈக்குவல் கருணை. சைவ சித்தாந்தம் ஈக்குவல் கருணையின் விளக்கம். உலக இயக்கம் சிவபெருமானின் கருணை, உடல் சிவபெருமானின் கருணை, தனு கரண் புவன போகம் சிவபெருமானின் கருணை, பூமியை சுத்துது சிவபெருமானின் கருணை, சூரியன் சுத்துது சிவபெருமானின் கருணை, ஏன் இனப்பெருக்கம் நடக்குது சிவபெருமானின் கருணை, ஏன் சீசன் மாறுது சிவபெருமானின் கருணை. அதைத்தான் நாம் போற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் இந்த 3 பொருள்கள் உள்ளன. அந்த 3க்கும் அறிவிலும் ஆற்றலிலும் வேறுபாடு உண்டு. அதில் மிகுந்த அறிவும் ஆற்றலும் முழுவதும் கொண்டவன் சிவபெருமான். அரைகுறையாக கொண்டது இந்த உயிர்கள். அறிவில்லாதது ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து இந்த உயிர்களை மீட்டெடுப்பதற்காக சிவபெருமான் 24 hours 365 days 3000 crore years வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் நமக்காக எவ்வளோ நேரம் பணி செய்கிறாரோ அதுல 0.1% கூட நம்ம அவருக்காக செலவு பண்றது கிடையாது. நம்மோடு அவர் எப்போதும் இருக்கார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காது. அதாவது ஒன்றாய் உடனாய் அப்படின்ற என்னுடைய உயிருக்குள்ள அவர் இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னுடைய உயிர் இருக்கிறதுனால பேசுறேன். என்னுடைய உயிர் இல்லைன்னா வகுப்பு நடக்காது, நீங்க பார்க்க மாட்டீங்க. உயிர் என்ற ஒன்று உள்ளே இருந்து இயக்குகிறது. அது இயக்குவது எனக்கு தெரியவில்லை, ஆனால் இயக்கத்தை வைத்துக்கொண்டு உயிர் இருக்கிறது என்று நாம் கன்க்ளூட் பண்றோம். சரி, அப்ப அந்த உயிர் எப்படி இயங்குகிறது? அதை ஏதாவது ஒண்ணு இயக்கணுமே.
அது உள்ளிருந்து சிவபெருமான் அதை இயக்குகிறார். அதான் ஒன்றாகி இருக்கிறது. இப்ப இதெல்லாம் அவருக்கு தேவையா இந்த வேலை? எந்த உயிர் எப்படி போனா அவனுக்கு என்ன? எது ஆனந்தத்துல இல்லாம கஷ்டத்துல இருந்தா நமக்கு என்ன? நம்ம கூட தான் ஆப்பிரிக்கால தண்ணி கூட குடிக்க முடியாம எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட இல்லாத உயிரினம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம கவலைப்படுறோம். நமக்கு அறுசுவை உணவு இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு உணவு இல்லை, பேர பிள்ளைங்க பசிக்குதுன்னா நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்கு, அண்டார்டிகாவில் எப்படி இருக்கு, அதெல்லாமா நம்ம பார்க்குறோம். வேற யாராவது பார்த்துக்குவாங்க. நம்ம பொழப்பு பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. ஆனா சிவபெருமான் அப்படி கிடையாது. நம்ம பொழப்பே அவன் பொழப்பாக்கிட்டான். நம்மை பிழைக்க வைப்பதே அவனுக்கு பிழைப்பாகிவிட்டான், கேட்காமலே. இப்படிப்பட்ட பெருமானை பேசுவதும் சிந்திப்பதும் அவனுக்கு பணி செய்வதும் இந்த வாழ்க்கையின் முதல் நோக்கம், முக்கிய நோக்கம். அழகு 4க்குள்ள போவோம். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 4வது அழகாக நமசிவாய என்ற வார்த்தையில் சி என்று வரும் சிவத்தின் குணங்களை பற்றி சிந்திப்போம். நம்முடைய சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டத்திலே நமசிவாய என்கின்ற அந்த வார்த்தையில் வரும் 5 எழுத்துக்களை பற்றி ஒரு மேலோட்டமான கருத்தை தான் நாம் படிக்கின்றோம். ந என்றால் என்ன, ம என்றால் என்ன, சி என்றால் என்ன, வ என்றால் என்ன, ய என்றால் என்ன. நமசிவாயன்னு சொன்னாலும் சிவாய நமன்னு சொன்னாலும் இந்த 5 எழுத்துக்களும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. ஆக அந்த 5 எழுத்துக்கள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம படிக்க போறோம். அதுல சிங்கிற எழுத்தை பற்றி நாம் இன்று படிக்க போகின்றோம். ந என்பது திரோதான சக்தி அல்லது மறைக்கும் சக்தி அல்லது மறைக்கும் ஆற்றல், மறைப்பாற்றல் என்று பெயர். சக்தின்னு சொன்னாலே அம்மா அம்மா என்று பொருள் நமக்கு தெரியாது. ஆக இந்த மறைக்கின்ற அம்மாவுக்கு பெயர் ந. ம என்பது மலங்கள், சி என்பது சிவபெருமான், வ என்பது அருளுகின்ற அம்மாவுக்கு பேரு வ, ய என்பது உயிர்கள். இதுதான் அடிப்படை பாடம். இந்த 5 எழுத்துக்களை பற்றி நாம் படிக்கிறதுக்கு இந்த 15 அலகுகள் தொகுத்திருக்கிறோம். இந்த 5 எழுத்துக்களிலே நடுநாயகமாக இருக்கின்றவன் சிவபெருமான். நமசிவாயத்துல சிவாய நம மந்திரத்துல முதல் தலைவனாக நிற்கிறது சிவபெருமான். இதுல நடுநாயகமாக நிற்கிறது சிவபெருமான் சி. இந்த சிங்கிற வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸை கொண்டு வந்திருக்காரு பாருங்க சிவபெருமான். சிவபெருமான் யார், அவருக்கு என்ன குணங்கள், அவருக்கு என்ன திறமை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறோம். இதான் நம்ம எல்கேஜிலேயே படிக்க வேண்டியது. இதை விட்டுட்டு நடிகர்களுக்கு என்ன திறமை, நடிகைகளுக்கு என்ன திறமை, விளையாடு கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன திறமை, டிவி சீரியல்ல வர்றவங்களுக்கெல்லாம் என்ன திறமை, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்ன திறமை, ஏத்த வீட்டுக்காரவங்களுக்கு என்ன திறமை, அதெல்லாம் படிச்சமே தவிர நம்முடைய திறமை என்ன, நம் தலைவனாகிய சிவபெருமானின் திறமை என்னங்கிறத இன்னைக்கு படிக்க போறோம். சிவபெருமான் என் குணத்தான், அதாவது 8 குணங்களை உடையவன். இதை குறித்து கொள்ளவும். சிவபெருமானுக்கு எத்தனை குணங்கள் என்றால் 8 குணங்கள். நேர்முக தேர்வுலையும் எழுத்து தேர்வுலையும் இந்த கேள்வி கட்டாயம் வரும். இது ஒரு முக்கிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10 கேள்விகள் நேர்முக தேர்வில் கேட்கறதுல இது ஒரு கேள்வி. சிவபெருமானுக்கு எத்தனை குணங்கள் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் என் குணத்தான், 8 குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 10ல் ஒரு கொஸ்டின் ஓகே. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சிவனடியாராகிய திருவள்ளுவர். திருவள்ளுவர் யார் அப்படின்னு யாராவது பேசிக்கிட்டா, மேடையிலேயோ யூடியூப்லேயோ பேசினால், திருவள்ளுவர் சிவனடியார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அடித்து சொல்லணும். மற்றவங்களுக்கு அது தெரியாது. முக்கியமான அடையாளங்களை மறைத்து விடுவார்கள். திருவள்ளுவர் மற்றெல்லாம் உலக பொதுமறை தந்தார், அவர் அது தந்தார், அறத்துப்பால் தந்தார், இன்பத்துப்பால் தந்தார், எல்லா பாலையும் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் ஒரு சிவனடியார், மூத்த சிவனடியார் அப்படிங்கிறத இந்த இருட்டு காலத்தில் யாரும் சொல்றது கிடையாது. கருப்பு காலம். அதனால நம்ம இதை அடித்து சொல்ல வேண்டும். சிவனடியார் ஆகிய திருவள்ளுவர். திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீனங்களுடைய திருமேனி பட்டியலெல்லாம் போட்டு திருவள்ளுவருடைய சிலையை அங்கே வைத்திருப்பார்கள்.
அப்படிப்பட்ட சிவனடியாராகிய திருவள்ளுவர், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தமது திருக்குறளில் முதல் அதிகாரம், அதாவது திருக்குறள் உண்டு, திருவள்ளுவர் உண்டு, கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு முட்டாப்பைய சொல்றான். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? திருவள்ளுவர் முதல்ல திருக்குறள் எழுத ஆரம்பிக்குங்கிறார், கடவுள் வாழ்த்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடவுள் வாழ்த்து என்று திருக்குறளை எழுத ஆரம்பித்தவரை அவரு சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா கடவுள் இல்லை. அதுலயும் நம்ம கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல சிலருக்கு பேரானந்தம், சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. மற்ற கடவுள் எல்லாம் உண்டு, ஏன்னா காசு கிடைக்குது, சோறு கிடைக்குது. நம்ம கடவுள் மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சிவனடியாராகிய திருவள்ளுவர் தமது திருக்குறளில் முதல் அதிகாரமாகிய கடவுள் 133 அதிகாரங்கள்ல முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து வைத்திருக்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு வள்ளுவர் நினைச்சிருந்தா கடவுள் வாழ்த்து வைப்பாரா? கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறளில் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது எல்லாமே கடவுள் வாழ்த்து குறள்கள் தான். நம்ம ஒரு உதாரணத்துக்காக இதை நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது பொறியின் குணம், பொறிகள், ஐம்பொறிகள்னு சொல்றோம் இல்லையா, ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் எது? கண் ஒரு புலன், பார்க்கக்கூடிய இது கண் ஒரு புலன், காது கேட்கக்கூடியது, மூக்கு நுகரக்கூடியது, நாக்கு டேஸ்ட் பண்ணக்கூடியது. இங்கேயே 4 ஆயிடுச்சு. இன்னொன்று நம்ம ஸ்கின் என்று சொல்லக்கூடிய தொடு உணர்ச்சியை தருவது. இதெல்லாம் பொறிகள், ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, அதாவது பார்க்க முடியாத கண். எனக்கு கண் இருக்கிறது, ஆனா அந்த கண்ணுக்கு பார்க்கிற ஒரு சக்தி கிடையாது. இப்ப காது பார்க்குதா? பார்க்கறது இல்லை. இப்ப என் கையை அப்படி நீட்டுறேன், என் கை பார்க்குதா? என் கை பார்க்காது. இப்ப பார்த்தல் என்கின்ற ஒரு அறிவு இந்த உறுப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உறுப்பு பார்க்காது, இந்த உறுப்பு பார்க்காது, இந்த முழு உறுப்பும் எதுவுமே எங்கேயும் பார்க்காது. இது ஒண்ணுதான் பார்க்கணும். இப்போ இந்த கண்ணு இருக்கு, ஆனா இது பார்த்தா ஒன்னும் பார்வை தெரியல அப்படின்னா அந்த கண்ணு கண்ணா இருந்தா என்ன, அதுக்கு பதிலா இங்கே ஒரு காது இருந்திருந்தா என்ன? எல்லாம் ஒண்ணுதானே. கண் பார்க்க வேண்டும் என்கின்ற பொறி புலனை கொடுத்து அது பார்க்க முடியாது அப்படின்னா அது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். சிம்பிள் காமன் சென்ஸ்ல சொல்லியிருக்காரு. இப்போ பார்க்க முடியாத கண் எப்படி வேஸ்டோ, தண்டமோ, யூஸ்லெஸ்ஸோ, நான்சென்ஸோ, கேட்க முடியாத காது இது ஒரு யூஸ்லெஸ்ஸோ, வேஸ்டோ, இடியேட்டோ, நான்சென்ஸோ, ரப்பிஷோ எதுவாக இருந்தாலும், முகர்ந்து அறிய முடியாத மூக்கு இது ஒரு தண்டம், அப்படி ஒரு மூக்கு. சுவை தெரியாத வாய், நாக்குல ஒரு சுவையை வைக்கிறோம், காரத்தை வைக்கிறோம், ஸ்வீட் வைக்கிறோம், எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு பேர் நாக்குன்னே தெரியாது. அதுக்கு பேசாம வேற ஏதாவது ஒரு தோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம். ஆக சுவை தெரியாத வாய், உணர்ச்சியற்ற உடல், தொடரோம் தொட்டமா தொடலையான்னு தெரியல. அது இதுக்கு தொடு உணர்ச்சி இருந்து என்ன பிரயோஜனம்? தொடரோங்கிறது தெரியலைன்னா அதுக்கு உணர்ச்சி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ சேரை தொடரோம், சேருக்கு தெரியாது. இதை தொடரோம், ஆனா இதுக்கு தெரியாது அப்படின்னா அது அறிவு இருந்தும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இது போன்றது 8 குணங்களை உடைய சிவபெருமானை வணங்காதவன் தலை. என் குணத்தான் தாளை, தாள்னா திருவடிகள். சிவபெருமானின் திருவடியை வணங்காதவன் எவனெல்லாம் வணங்கவில்லையோ அவனுக்கு அவனுடைய தலை எதுக்கு சொன்னோன்னா அது தனியா ஏதோ ஒரு கட்டின்னு அர்த்தம். அது ஒரு செருப்பு மாதிரி தலையில மாட்டியிருக்குன்னு அர்த்தம், இல்லை ஒரு ஹெல்மெட் மாதிரின்னு அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இருந்திருந்தால் சிவபெருமானை வணங்குவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. இப்போ வள்ளுவர் சிவபெருமானை பற்றி என்ன எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க. சைவ சித்தாந்தம் ஃபுல்லா அதுல எழுதியிருக்கிறார். 36 தத்துவங்கள்ல 5 தத்துவங்கள், 5 தன்மாத்திரைகள், மொத்தம் 10 தத்துவத்தை அதுல எழுதியிருக்கிறார். கண் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, நாக்கு, வாய், அதை சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அறிவை எடுக்குது அப்படிங்கிறது தன்மாத்திரைகள் மூலமாக ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம் மூலமா பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. சிவபெருமானுக்கு 8 குணங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறாரு.
சிவபெருமானின் திருவடியை வணங்குவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெரியாதவன், அதை செய்யாதவன், அதை செய்யாம இருக்கிறவனே ஒரு தண்டங்கிற. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருமே பறவையாய் பாம்பாய் கல்லாய், கல்லாய்ன்னு போட்டிருக்காரே மாணிக்க வாசகர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமான் தலையை வணங்கல, சிவபெருமானின் திருவடியை வணங்கலைன்னா நீ ஒரு கல்லுக்கு தான் சமம்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம ஆளுங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கல்லாய்ன்னு போட்டிருக்காரு, கல்லுக்கு உயிருண்டா? அது கல்லாய் கிடையாது, கல்லா மனிதராயின்னு அர்த்தம். படிக்காத மனிதர்கள்னு அர்த்தம்லாம் ஆசிரியர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு போவாங்க. கல்லாய்னா சிவபெருமான் திருவடியை வணங்கவில்லை என்றால் நீ மனிதனே கிடையாது, நீ கல்லுங்கிற. ஐம்பொறிகள் இல்லை, அறிவு செயல்படலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? மனிதன் கிடையாதுல்ல. எது வாழ்க்கையின் நோக்கம்ங்கிறத சொல்றார். சிவபெருமானின் திருவடியை எவன் வணங்கவில்லையோ அவனுக்கு தலை இருக்கிறது வேஸ்ட்டு, பகுத்தறிவுங்கிறது அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். நான் பகுத்தறிவாளன். கடவுள் எங்க காமி? கடவுளே இல்லை, கடவுளே இல்லை அப்படிமா. அப்புறம் யாராவது காசு கொடுக்குறாங்க மாசம் மாசம் அப்படின்னா அந்த கடவுள் உண்டு சொல்லுவோம். வேற யாராவது ஓட்டு போடுறாங்கன்னா இந்த கடவுள் உண்டு சொல்லுவான். நீங்களும் நானும் தெய்வமாக வணங்குகின்ற பெருமானை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம கேட்டுக்கிட்டு 500 ரூபா கொடுப்பானான்னு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டு வந்துருவோம். விசுவாசமா இருக்கணும்ல. கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல, அதனால அந்த கடவுள் இல்லைன்றவனுக்கு தான் ஓட்டு போடும். போறப்போ கோயிலுக்கு போயிட்டு போவோம், வரும்போது அப்படியே கோயிலுக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் ஒன்று பார்த்துட்டு வரும். சேம் சேம் வெக்கப்படும். நான் கடவுளை வணங்குகிறேன், திருநீரை வச்சிருக்கிறேன், ஒரு திராக்கம் போட்டிருக்கேன். என்னுடைய கடவுள் இல்லை என்று சொல்பவனுக்கு நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? அவனை எப்படி நம்ம தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாருக்காவது தலைவனா இரு, எனக்கு நீ தலைவன் கிடையாது. என் தலைவனை இல்லைன்னு சொல்றவன் எனக்கு எப்படி தலைவனா இருக்க முடியும்? தெளிவாக இருக்க வேண்டும் அனைவரும். மற்றவர்களுக்கும் நீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டும். சிவபெருமானை வணங்காதவனுக்கு தலை இருந்தும் பயனில்லை, அவன் தலைக்குள் மூளை இல்லை, அது வெறும் பெட்டி, எம்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். கைலி ஐயா சொன்னாருன்னு சொல்லாதீங்க, வள்ளுவர் சொல்றாரு. இது பகுத்தறிவாளன் என்று சொல்லிக்கொள்ளும் பகுத்தறிவு இல்லாதவனுக்கு பொருந்தும். பகுத்தறிவாளன்னா பகுத்தறிவிலான், அவன் தான் இப்போ பகுத்தறிவாளன்கிற பேரை திருடிட்டான். ஸ்டோலன் நேம்னு சொல்லுவாங்க. அயோக்கிய பையன் நல்லவர்னு பேரை எடுத்துக்கிற மாதிரி அது பகுத்தறிவாளன். என்ன பகுத்தறிவாளன்? பதின்னு ஒன்று இருக்கு, பசுன்னு ஒன்று இருக்கு. பசுக்கள்ல எண்ணற்றவை. பசுக்கள்ல 4 வகை தோற்றம் இருக்கு, 7 வகை பிறப்பு இருக்கு, 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு. பாசம்னு ஒன்று இருக்கு, அதுல ஆணவம்னு ஒன்று இருக்கு, கண்மம்னு ஒன்று இருக்கு, மாயைன்னு ஒன்று இருக்கு. ஆணவம் அனாதியில உயிரை பற்றி இருக்கிறது, கண்மம் மாயை சேர்க்கப்படுகிறது. இதாண்டா பகுத்தறிவு. தான் பகுத்து 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 அறிகிறது. இல்லை இல்லை இல்லை, இல்லவே இல்லை, இதுக்கு என்ன பகுத்தறிவு? ஏன் நாய் கூட சொல்லும் இது. மை டாக் 3 days பிராக்டிஸ்ல சொல்லிடும், இல்லை இல்லை அப்படி சொல்லுவோம். இதுக்கு பேர் பகுத்தறிவா? பகுத்தறிவு இல்லான், பகுத்தறிவு இல்லாதவன் பகுத்தறிவாளன்ற பேரை திருடிட்டான். அதனால இனிமே இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் சைவ சித்தாந்த சுடர்னு பட்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக பகுத்தறிவாளன் அப்படின்னு சைவ சித்தாந்த சுடர் படித்தவங்களுக்கு பட்டம் கொடுக்கலான் இருக்கும். ஏன்னா இதில் தானே பகுத்து அறிகிறோம். இது உண்மை பொருள், இது பொய் பொருள், இது நிலையானது, இது நிலையற்றது, இது முற்றறிவு உடையது, சிற்றறிவு உடையது, இது அறிவித்தாலும் அறியாதது, இது அறிவித்தால் அறியக்கூடியது. இதுதான் பகுத்து அறிகிறது. அதுக்கு தானே 6வது அறிவு கொடுத்தது. 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கு தெரியல, ஆனால் 5 அறிவு உள்ள சில பறவைகள், பாம்பு, பல்லி, எறும்பு, குரங்கு, அணில், காகம் எல்லாமே சிவபெருமானை வணங்கி இருக்கு. 6 அறிவு கொண்டு, கூடுதல் அறிவை வைத்துக்கொண்டு, அந்த கரணங்களை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. படைச்சவனுக்கு எப்படி இருக்கும் இது? இது துரோகம்னு பேர். அதாவது எதிரியா இருக்கிறது தவறு கிடையாது. எதிரினா இப்ப எதிரி அப்படின்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம். துரோகி அப்படின்னா நம்ம கூட நண்பனாவே இருந்துகிட்டு கூட இருந்தே குழிப்பறிக்கிறது, கூட இருந்தே கால் வாடுறது, அது போல இவர்கள் எல்லாம் துரோகிகள். இந்த குறளில் இருந்து என் குணத்தான், அதாவது 8 குணங்களை உடையவன் சிவபெருமான் என்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு மேலே தொடரலாம். நம்ம பாடத்துக்கு சிவபெருமான் 8 குணங்களை உடையவன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. அதோட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இந்த 8 குணங்களையும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம்.
இப்போ நம்ம யாரை வணங்க வேண்டும், யார் கடவுள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பாடத்துல பதில் இருக்கு. அப்போ அவரை கும்பிடலாமா வேண்டாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, இது சாமிதானா இல்லையா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இதுல பதில் இருக்கு. நீங்க ஒருவேளை சிவபெருமானை தவிர வேற யாராவது வணங்கினால் அந்த சாமி கிட்ட நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த 8 குணமும் உனக்கு இருக்கா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேளுங்க முதல்ல. என்னுடைய பாக்கெட்ல பணம் இருக்கா, நான் கொடுக்குற அளவுக்கு இருக்கணான்னு தெரியல அப்படின்னா என்கிட்ட ஐயா பிச்சை போடுங்க, பணம் கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? எனக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படிங்கிறத இன்று முதல் இந்த வகுப்புல கலந்து கொள்கின்ற அனைவரும், இந்த வீடியோவை கேட்கின்ற அனைவரும், நீங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள் ஆயிட்டீங்க இப்போ. அதனால பகுத்து அறிய வேண்டும். எது முதல் கடவுள், எது நிறைவான கடவுள், எது தெய்வங்கள், எது பெரிய தெய்வம், எது மீடியம் தெய்வம், எது சிறிய தெய்வம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகுத்தறிவு என்று பேர். இதெல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்காததுனால தான் கண்ட நாய்களும் கடவுள் இல்லைன்னு சொல்லுது நம்மள. அதனால நம்ம இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்க ஆஞ்சநேய பக்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர்கிட்ட இந்த 8 குணங்கள் இருக்காங்கிறத ஆஞ்சநேயர்கிட்டே கேளுங்க. இல்லைன்னா அவர்கிட்டயே ஒரு மாலையை போட்டு, ஐயா சாமி இது மாதிரி குணங்கள் உள்ள சாமி எது இருக்கோ அதுகிட்ட என்னை சேர்த்து வை, ஹெல்ப் பண்ணு, இவ்வளவு நாள் உன்னை கும்பிட்டதுக்கு ஒரு நன்றி கடனாக உண்மையான முழு முதல் கடவுள் யாரோ, அது ஏதோ குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் முதல் கடவுள்னா அவர்கிட்ட சேர்த்து அப்படின்னு அந்த சாமி கிட்ட நீங்க வேண்டணும். இன்னொரு சூட்சமம் என்ன என்றால், நீங்க இப்ப கும்பிடுற சாமியை ஒழுங்கா கும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் சிவபெருமானை காமிச்சிருப்பார். நானும் எல்லா சாமிகிட்டையும் கும்பிட்டு எல்லா சாமியும் எனக்கு அருள் செய்து சிவபெருமான்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்தந்த சாமியில நீங்க இன்னும் முழுசா கும்பிடலைன்னு அர்த்தம். முழுசா கும்பிட்டுட்டா அவங்களுக்கு சரிப்பா, இப்போ 5ஆம் வகுப்பு மாணவன் ஃபுல்லா படிச்சு எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கிட்டான்னா அந்த ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? அவனை 5ஆம் வகுப்புலயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பாஸ் போட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி பாஸ்ன்னு போட்டா அல்டிமேட் பாஸ் யார்கிட்ட வாங்கணும்? சிவபெருமான்கிட்ட வாங்கணும். அங்கேதான் எல்லாம் வரப்போகுது. சிவபெருமான் நான் சொல்றதுக்காக அவன் சிவபெருமான் தான் பெரிய கடவுள்னு நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சிவபெருமானுடைய குணங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை பற்றி நாம் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். சிவபெருமான் என்னை சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. சிவபெருமான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிவபெருமான் என்னை சோதிக்கிறான்னு சொல்ல மாட்டான். அப்படி சோதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் சோதி சிவபெருமான் தான் கேட்பமே தவிர சோதிக்காத சிவபெருமான்னு ஒரு காலும் சிவனடியார்கள் சொல்ல மாட்டான். நீ சோதிப்பதால் உன்னை தொடர்ந்து நான் நமச்சிவாய சொல்கின்றேன். சோதிக்கலைன்னா சினிமாவுக்கு போயிருப்பேன். சோதிச்சதுனால கால் கொஞ்சம் ஒடிஞ்சிருக்கு, படுக்கையில படுத்துக்கிட்டு புமாட்டிட்ட பொன்னயம் காணல் மடமயிலை, ஏன்னா முறிந்த எலும்புகள் ஒன்று சேர்வதற்கு இந்த பதிகத்தை ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியாவது சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், இப்போ ஏதோ IPL மேட்ச் நடக்க போதான்னு அதை பார்க்க போயிருப்போம். ஐயா சிவபெருமான் சோதிக்கணும்னா, பெருமானே இந்த சஞ்சீதத்துல இன்னும் ஏதாவது பாவங்கள் நான் செஞ்சிருந்தா இப்பவே கொடுத்துரு, ஏன்னா இப்ப எனக்கு மருந்து தெரியும், எப்படி அதை நான் போக்குவதுன்ற மருந்து இந்த பிறவியில எனக்கு தெரியும், அடுத்த பிறவி என்னவோ தெரியல, அதுல தெரியாத ஒரு பிறவியா இருந்ததுன்னா நான் அதை எப்படி தாங்கிறது, இப்ப கொடு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய 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 உரைப்பன். சொல்லி 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 எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். பழைய பாவத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கான மருந்து மாத்திரை இப்போ என் கையில் இருக்கு. டாக்டர் என் கையில் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்களால குணப்படுத்த முடியாததா? அடுத்த பிறவி ஒருவேளை இதை விட எனக்கு ஒரு தாழ்ந்த பிறவியாவோ இல்லை நீ நல்ல பிறவியை கொடுத்து நான் திரும்ப ஆணவத்தால் உன்னை மறந்துட்டேன்னாலோ, அப்போ நீ எனக்கு பாவத்தை, நான் செஞ்ச பாவத்துக்கான துன்பத்தை கொடுத்தா நான் அதை எதை வச்சு நான் சரி பண்றது? இப்போ எனக்கு மருந்து தெரியும். கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலே இறைவனுடைய முதல் கண்ணுல ரத்தம் வரும் பொழுது கண்ணப்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தடுமாறி போயிட்டார். எப்படி அதை சரி செய்யறதுன்னு தெரியல. நம்மன்னா 108 109 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஐ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்திருப்போம். முதல் கண்ணிலே ரத்தம் வந்த பொழுது கண்ணப்பருக்கு மருந்து தெரியவில்லை, கலங்கி நின்றார்.
இரண்டாவது கண்ணிலே ரத்தம் வந்த பொழுது கண்ணப்பர் கலங்கவில்லை, மகிழ்ந்தார். ஏன் மகிழ்ந்தார்? மருந்து தெரியும் அப்படிங்கிறதுனால மகிழ்ந்தார். இந்த கண்ணை எடுத்து அதுல வச்சா உன்னுடைய கண்ணோட ரத்தம் நின்று போயிடுது, ரத்தம் கொட்டுறது நிக்குதுங்கிற மருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே ரெண்டாவது கண்ணு ரத்தம் வர்றதுனால ஐ டோன்ட் கேர், எனக்கு இன்னொரு கண் இருக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறார், மருந்து தெரிஞ்சதுனால. இப்ப நமக்கு மருந்து தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண போறோம்? 9 மணி எப்படா ஆகும்னு பார்த்துட்டு மூடிட்டு பழையபடி வேலைக்கு போயிட போறோம். இந்த 8 குணங்களை உடைய கடவுள், இதற்கு மேல குணங்கள் உடைய கடவுள் யாராவது இருந்தால் நீங்க நாளையிலிருந்து திருநீர் அணிய வேண்டாம், அந்த கடவுளை வணங்குங்க. இந்த 8 குணங்களும் இல்லாத ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணிடு. முதல்ல நம்ம கிளீன் பண்ண வேண்டியது சாமி ரூமை தான் கிளீன். எங்கேயோ கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு படம் வாங்கிட்டு வந்தேன். வாசலில் ஃபுல்லாக கடையில் விற்பாங்க, அங்கே வாங்கிட்டு வந்தேன். கயிறு அங்கே கொடுத்தாங்க, கட்டிட்டு வந்தேன். அப்புறம் கேரளாவுக்கு போனேன், அங்கே ஒரு அம்மன் படம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். இங்கே வேற ஏதோ ஒரு ஊருக்கு ஊரை சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அந்த கோயிலுக்கு போனேன், இங்கே போனேன், சிறுடி போனேன், இங்கே போனேன், புட்டபர்த்தி போனேன். எதையாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து ரூமை அடைச்சிட்டு முழு முதல் கடவுளாகிய சிவபெருமான் அனாதி காலத்திலிருந்து இருக்கின்ற கடவுளுக்கு இடம் இல்லை நம்ம சாமி ரூம்ல. முதல்ல சிவபெருமானுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்றால் சாமி ரூம்ல சிவபெருமானை தவிர வேற கடவுள் இருக்கக்கூடாது. போட்டோவெல்லாம் கழட்டிட்டு ஒரே ஒரு படத்தை வைக்கணும். எப்போதுமே அது போல இருந்தால் எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள், நீங்க சப்போஸ் சிவபெருமானே உங்களுக்கு பிடிக்கல, பெருமாள் பிடிக்கும்னா பெருமாளை மட்டும் வச்சுக்க. அப்ப என்ன ஆகுது? இந்த இந்த அம்மன், இந்த காத்தாயி, முக்காயி, கற்பரு, வெற்றவர், குத்துறவர் எல்லாத்தையும் வச்சிருக்கும் போது, இப்போ நீங்க வந்து ஐயா நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும், எப்படியாவது என்னை கரையேத்துங்க அப்படின்னா என்னுடைய பொறுப்பு அதிகமாயிடும். இப்படி ஒரு மாணவரா அப்படின்ட்டு நீங்க 7 மணிக்கு முன்னாடி இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு 9 மணிக்கு அப்புறம் இன்னொரு ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு அப்படி போற வழியில என் பாடத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியலைன்னா என்ன, எப்படியோ நான் மட்டும் உனக்கு கிடையாது, இன்னும் 10 ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் புரிஞ்சுக்கன்னு விட்டுருவோம். நம்ம அதுபோல நம்ம கடவுள்கள், பல கடவுள்களை கும்பிடும்போது நமக்கு எல்லா சக்தியும் ஒன்னா வருதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சிவபெருமானுடைய படத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம். அவன் நமக்காக அருளிய விநாயக பெருமானை வைத்துக் கொள்ளலாம், முருகப்பெருமானை வைத்துக் கொள்ளலாம், உமையாளை வைத்துக் கொள்ளலாம். இந்த 4 படங்கள் தவிர வேற படங்கள் நமக்கு தேவையில்லை. தெரியாத காலத்துல அதை பயன்படுத்தணும், அந்த காலத்துல அது நமக்கு தேவையாக இருந்தது. இந்த காலத்துல அதை நம்ம பயன்படுத்தினால்தான் இந்த காலத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் பெரிய தீவிர திருமால் பக்தன். திருப்பதிக்கு போறது, தரிசனம் பண்றதே ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போனா அங்க பிரதட்சணம் பண்ணும். நான் அவ்வளோ சின்சியரா பெருமாளை வணங்கினதுனால, அவருடைய திவ்ய தேசங்களை எல்லாம் போய் பார்த்ததுனால வீடு ஃபுல்லா எல்லா இடங்களும் பெருமாள் தான் இருப்பார். அப்படி வைத்து வணங்கியதால் அவர் எனக்கு காட்டிய நல்வழி சிவபெருமான்கிட்ட காட்டி விட்டார். அவரை நான் முழுவதும் வணங்கவில்லை என்றால் இந்த பாதையை, நல்ல பாதையை எனக்கு காமிச்சிருக்க மாட்டார். ஆக இந்த 8 குணங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளவும். முதல் குணம் தன் வயத்தன் ஆதல் அப்படிங்கிற ஒரு குணம். தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியுமா? விசா வேணும், கியூவில் நிற்கணும், கிடைக்கும் கிடைக்காது. அப்போ நான் அமெரிக்கா போகணுங்கிறது என்னிடம் பணம் இருந்தாலும் என்னுடைய கையில் அது இல்லை. யாரோ ஒருத்தர் அப்ரூவல் பண்ணாதான் நான் போக முடியும். அதுவும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஓகே பண்ணாதான் வெளிநாடு போக முடியும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், என்ஓசி வாங்கணும். இப்போ பணம் இல்லாத நிலை ஒண்ணு, பணம் இருக்கு, நேரம் இருக்கு, போகணும்னு ஆர்வம் இருக்கு, அங்க ஒரு தேவை இருக்குன்னாலும் இன்னொருத்தட்ட கையெழுத்து வாங்காம போக முடியாது. இதுதான் நம்ம வயம். சிவபெருமானுடைய வயம் என்ன? யாரிடமும், இப்போ எல்லா கடவுளையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட கேட்காம பண்ணிடுவாரா சிவபெருமான்? சாய்பாபாவை கேட்காம அவரு கண்டம் விட்டு கண்டம் பஞ்சிடுவாரா? திருமாலை கேட்காம அவரு ஏதாவது உயிர்களை படைப்பாரா? நீங்க யாரை வேணாலும் வச்சு கம்பேர் பண்ணி 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 பாருங்க. தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன். இப்ப
இப்போ என்னுடைய தோட்டத்தை நான் சரி பண்ணணும் அப்படின்னாக்க என்னால் செய்ய முடியாது, அதுக்கு ஒரு வேலையாள் வேணும். சிவபெருமான் அப்படி கூட கிடையாது. அவனே சரி பண்ண, அவனே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவன். வேலைக்காரனுக்கு வேலை இல்லைன்னா தோட்டத்தை பார்த்துக்கடான்னு சொல்லுவானே தவிர, வேலைக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணா போடான்னு சொல்லிட்டு இவனே பண்ணக்கூடிய திறமை உள்ளவன். என்னுடைய அலுவலகத்திலலாம் நான் அது மாதிரி இருந்தானா, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை யாராவது பண்ணலைன்னா கெட் அவுட் சொல்லி, நான் பண்றேன், லீவ் போடு, 15 நாள் லீவ் போடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. இப்போ கதையெல்லாம் சொல்லாது. எந்த ஒரு பணியையும் நான் செய்கின்றேன் என்றால் அந்த பணியை அந்த ஆள் செய்யலைன்னா என்னால் செய்ய முடியும் என்றால் நான் அந்த பணிக்குள்ளே போவேன், இல்லைன்னா அந்த பணிக்குள்ளே போக மாட்டேன். இந்த வகுப்பு எடுக்கிறதும் அப்படித்தான். அதுபோல சிவபெருமான் தன் வயத்தன், தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன், முழு சுதந்திரம் கொண்டவன். நமக்கு சுதந்திரம் பிரிட்டிஷ்ல இருந்து வந்துச்சு, ஆனா இங்க கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் வரல. பிரிட்டிஷ் ஆண்டதுக்கு பதிலாக இப்போ இந்தியன்ஸ் ஆள்றாங்களே தவிர, நீ இதை பண்ணணும், நீ இதைத்தான் படிக்கணும், நீ இவ்வளோ வரி கட்டணும், நீ இப்படித்தான் போகணும், நீ ஃபாஸ்டேக் தான் யூஸ் பண்ணணும், நீ இந்த தேதியில் தான் கோயிலுக்கு வரணும், இத்தனை பேர் தான் அனுமதிக்கப்படுவோம், இந்த இடத்துல தான் வீடு கட்டணும், இந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டணும், இந்த அளவுக்கு தான் துணி போடணும், இத்தனை நகரம், எல்லாம் ஆட்சி தான் மாறி இருக்குதே தவிர சுதந்திரம் நமக்கு வரல. இந்த ஆட்சி வெளிநாட்டவன் ஆண்டதுக்கு பதிலாக உள்நாட்டவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். சிவபெருமானுடைய நாட்டுல அவர் முழு சுதந்திரம் கொண்டவர். அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும். அண்டத்திலையா இருந்தாலும் சரி, அணுவிலாக இருந்தாலும் சரி, அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும். குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவன் ஆணைப்படிதான் நடக்கும், கன்சீவ் ஆகாது. அவன் ஆணை இருந்தால் கன்சீவ் ஆகும், அவன் ஆணை இருந்தால் கன்சீவ் ஆகாது. பெண்கள் நிறைய பேர் உடனே கேட்குற கேள்வி, அந்த தீட்டு காலத்திலே சிவனை வழிபடலாமா? அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே உங்கள் சந்தேகத்துக்கு பதில் வந்துருச்சு. நீங்கள் எனக்கு கோவில் போகிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, மனசு இதாக இருக்குது அப்படின்னா போக வேண்டியதில்லை. சிவபெருமான் நம்மளை தண்டிச்சிருவார். எப்படி தண்டிப்பார்? அவன் ஆணைப்படி தான் அதுவே நடந்தது. அப்புறம் எப்படி அவன் தண்டிக்க முடியும்? ஆகையால் எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வார்த்தையில பதில் இருக்கு. அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும். வேறு யாரின் ஒப்புதலோ ஒத்துழைப்போ அவனுக்கு தேவையில்லை. ஒரு விழா நடத்துறோம் அப்படின்னா ஒப்புதல் கொடுக்காட்டியும் ஒத்துழைப்பு நிறைய பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். விழா செய்கிறவங்களுக்கு அது தெரியாது. யார் ஒத்துழைக்க ஆள் இல்லைன்னா விழா செய்யும். ஒரு துரும்ப கூட எடுத்து அந்த பக்கம் போட முடியாது நம்ம. ஆனால் சிவபெருமானுக்கு எதையாவது ஒன்று செய்யும். இன்னொரு சூரியனை படைக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், யாரும் ஒத்துழைக்க வேண்டாம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குகிறோம், தயவு செய்து இந்த முறை எனக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன், வேண்டி விரும்பி உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறேன். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவை. தான் விரும்பியதை தான் விரும்பியபடி, தான் விரும்பிய நேரத்தில், தான் விரும்பிய அளவில், தான் விரும்பிய நோக்கத்தில் அவன் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன். நினைத்ததை தானே முடிக்கும் ஆற்றல் பெற்றவன் சிவபெருமான். இப்போ நம்ம மற்ற சாமிகள்கிட்ட எல்லாம் போறோமே, அந்த சாமி கிட்ட நின்று இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. ஏ சாமி, நீ தன் வயத்தனா? நீ நினைத்ததை நீ நினைத்தபடி நீ நினைத்த நேரத்திலே நீயே செய்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவனா? எங்க வீட்டுல லிசார்டு பள்ளி சொல்லுது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி சொல்லு, பள்ளி சத்தம் கேட்குது, அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்குது. அப்புறம் உன்னை கும்பிட்டு என்ன பண்றது? என்னை விட நீ கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிற, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு எங்கிருந்து அருள் வருது? உன்னுடைய பெற்றோர் யார்? உன்னை எதற்காக படைத்தார்கள்? உன்னுடைய ரோல் என்ன? உன்னுடைய குணங்கள் என்ன? உன்னுடைய சொரூப நிலை எது? உன்னுடைய தடத்த நிலை எது? 36 தத்துவங்கள்ல நீ எங்க இருக்கிற? நீ அனாதியா? நீ சர்க்காரியவாதத்துக்கு உட்பட்டவனா? ஒரு 50 கேள்வி கேளுங்க அந்த சாமி, ஓடி போயிடும். உடனே மறுநாளே உங்களுக்கு சிவனை கும்பிடணும்னு ஆசை வந்துடும். ஏன்னா சாமி எஸ்கேப் ஆகிடும். ஐயோ, அறிவு வந்துருச்சு இவனுக்கு, நம்ம இனிமேல் ஆடு மாடு மாதிரி இவனை மேய்க்க முடியாது, ஆடு வெட்டுன்னு சொல்ல முடியாது, கோழியாருன்னு சொல்ல முடியாது, சிவனேன்னு நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சிவனேன்னு நமக்கு வழியை காமிச்சிட்டு ஒதுங்கிடும். எந்த சாமியை நீங்கள் கும்பிட்டாலும் அந்த சாமி கிட்ட இந்த குணம் இருக்குதாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி கேளுங்க, விண்ணப்பமாவே வைங்க. உனக்கு 108 மாலை வடமாலை சாத்துறேன்,
நீ எல்லாத்தையும் பண்ணிடுவியா அப்படின்னு கேளு. நீ யாரை வழிபடுற? நீ என்றாவது திருமால் யாரை வழிபடுறாரு? ஆஞ்சநேயர் யாரை வழிபடுறாரு? சாய்பாபா யாரை வழிபட்டாரு? யாரு சும்மா நான் இதை சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். டக்குன்னு எனக்கு மற்ற பேர்கள் ஞாபகம் வரல. அவங்கெல்லாம் யாரை வழிபடுறாங்க? காத்தர், கற்பர், கோழி கேட்கிற சாமி, ஆடு கேட்கிற சாமி, அதெல்லாம் யாரை வழிபடுது? பேய் எதை வழிபடுது? பிசாசு எதை வழிபடுது? மந்திரிக்கிறவன் எதை வழிபடுறான்? எல்லாம் வழி எங்க இருந்து சக்தி வருது? அந்த சக்திக்கு எங்க சக்திக்கே சக்தி சிவத்துக்கிட்ட இருந்து வருது. கைனெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது நிலையாற்றல் இல்லாமல் கைனெட்டிக் எனர்ஜி கிடையாது. ஆக பராசக்தியாகிய, ஆதிசக்தியாகிய, அபிராமியாகிய, சிவகாமியாகிய, பார்வதி ஆகியவளுக்கே சக்தி சிவன் தான். சக்திக்கு சக்தி சிவன் தான். அப்படிங்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஐந்தொழில் புரிகிற இடத்துல சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் பார்க்குற சாமிகளை எல்லாம் நம்ம ஃபைனல்னு நினச்சிக்கிறது முழு தவறு. ஏத்தேன் சிறு தெய்வம் உன்னை வணங்காமல் வேறொருவரை வணங்குபவனே அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடலுக்கு பாடல் சொல்வார். புற்றில்வாள் அறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுவோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. மற்றுமோர் தெய்வம் உண்டென, இன்னொரு சாமி இருக்குன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை அந்த சாமி, புதன்கிழமை இந்த சாமி, இதுக்கு இந்த மாலை, அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு துளசி மாலை, இதுக்கு குண்டுமணி மாலை, அதுக்கு கோழிமணி மாலை, இதுக்கு கர்த்தமணி மாலைன்னு சாமிக்கு ஏற்ற மாதிரி மாலையை மாத்திக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை கண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். 330 திருவாசக முற்றோதல் பண்ணிட்டு வர்ற வழியில ஒரு காத்தாயி கோழி கேட்கிற சாமியை கும்பிட்டுட்டு வரும். இதான் நம்ம, இதனாலதான் நம்மளை மத்தவன் அறிவில்லாதவனா நடத்திக்கிட்டு இருக்கோம். மற்றுமோர் தெய்வம் உண்டென நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறே. மாணிக்கவாசகருக்கு பயப்படுறதுன்னா என்ன சொல்றாரு? எல்லா பயத்தையும் லிஸ்ட் பண்றாரு. புற்றில்வாள் அறவும் அஞ்சேன். நாகப்பாம்பு படம் எடுத்துட்டு சொயின்னு வந்தாலும் டோன்ட் கேர். புற்றில்வாள் அறவும் அஞ்சேன், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் யாரு? அதெல்லாம் டோன்ட் கேர். பாம்பு வந்தா என்ன பெரிய சும்மா இவர் அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சோம் பய. யமனுக்கே பயப்படுறது இல்லை, நீ அனுப்புற கான்ஸ்டபிளுக்கு நான் பயப்படுவேனா? அப்படிலாம் அருளாளர்கள் சொல்றாங்க. புற்றில்வாழ் அறவுக்கும் அஞ்ச மாட்டேன், ஆனால் இன்னொரு தெய்வம் இருக்குன்னு யாரு கும்பிடுறாங்களோ அவங்கள கண்டா எனக்கு பயமா இருக்கு, பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிஞ்சிருவேன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. திருநீரை நெத்தியில வைக்கலன்னா பயந்து ஓடிடுவேனா அப்படின்றார் மாணிக்கவாசகர். அஞ்ச விட்டுட்டு அந்த பாட்டையே முற்றோதல் சிற்றோதல்ல படிச்சு 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 ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை முற்றோதல், 300 முற்றோதல், 3000 முற்றோதல். ஆனா வர்ற வழியிலையும் போற வழியிலையும் கோழியும் ஆடும் கேட்கிற சாமியை கும்பிட்டுட்டு போனோம்னா மாணிக்கவாசகர் என்ன பண்ணுவார்? சில்வாள் அறவும் அஞ்சேன், மற்றொரு தெய்வம் உண்டு என சிறு தெய்வத்தை வணங்குபவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன் மாணிக்கவாசகர் சொல்றாரு. சரி, எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இப்போ கூட நீங்க தொடர்ந்து கும்பிடலாம். தன்மை எத்தனா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கும்பிடுங்க. அடுத்தது தூய உடம்பினன். உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிவபெருமான் உடலோட வந்திருக்கிறார். சுந்தரர்கிட்ட ஆட்கொள்ள வரும்போது ஒரு அந்தனர் வேடத்துல வயதானவர் வேடத்துல வந்தார். அப்பர் பெருமானுக்கிட்ட வந்தார். இவருக்கு பால் கொடுக்க வந்தார். திருஞான சம்பந்தருக்கு எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ மாதிரி 63 நாயன்மார்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த உடம்பு எதனால் ஆனது என்றால் நம்முடைய உடம்பு மாயையால் ஆனது. தனு கரண புவன போகம்ங்கிறது மாயையிலிருந்து செய்யப்படுகிறது, அசுத்த மாயையிலிருந்து செய்யப்படுகிறது நம்முடைய உடம்பு. சிவபெருமான் ஒரு உடம்பை எடுத்தால் அந்த உடம்பு பார்க்கறதுக்கு உடம்பு தானே இருக்கு. இங்க கோர்ட்ல நின்று ஆர்கியூ பண்ணாரு, அப்படிலாம் ஏதோ ஒரு உடம்பு இருந்ததுனால தானே ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அந்த உடம்பு நம்ம உடம்பு போல மாயையால் செய்யப்பட்ட இந்த மூக்கு வழியா காத்து போகும், அது போய் லங்ஸுக்குள்ள போகும், வாய் வழியா சாப்பாடு போகும், அது குடலுக்குள்ள போகும், அப்புறமா அது பெருகுடல் சிறுகுடல் எல்லாம் ஆகும், அப்புறம் டைஜஷன் ஆகும், அப்புறம் மோஷன் போகும், யூரின் போகும். சிவபெருமானுக்கு அப்படி ஆகும்?
சிம்பிள் காமன் சென்ஸ். அவருக்கு எங்கே டாய்லெட் பாத்ரூம் எல்லாம்? மாயை உடலா இருந்து தான் அதெல்லாம் தேவை. அருளாளர்கள்லாம் இவர் ராமலிங்க அடிகள் அவர் உடலை, மாயை உடலை அருள் உடலாக மாத்துகிறார். மாயையில தானே கரைச்சிடுறாங்க உடல். கதவு சாத்திட்டு உள்ள போறாங்க, திறந்து பார்த்தா ஆள் கிடையாது. கூடு விட்டு கூடு பாயிறாங்க திருமூலர். இந்த உயிரை இதுல இருந்து எடுத்து இன்னொரு உடலுக்குள்ள நுழைக்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? அருளாளர்கள் செய்யலாம், பொருளாளர்கள் செய்ய முடியாது. தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்கள் யாருமே செய்ய முடியாது. சிவபெருமானுடைய உடம்பு நமக்காக உடம்பு எடுத்துக்கிட்டு வர்றாரு. எதுக்காக அவர் உடம்பு எடுத்தார்? சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு சுந்தரர் அங்கேயே கேட்கிறார் கைலாயத்துல. என்னை நீங்க அனுப்புறீங்க சரி, நான் பாதை மாறி செல்லும் பொழுது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்னு கேரண்டி கார்டு கொடுத்தாக்க நான் போறேன். 1 இயர் கேரண்டி, 2 இயர் கேரண்டி, வாரண்டின்னு நம்ம ஃபேனு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கொடுக்குறானே, அது போல சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்பதான் போவேன்னு சொல்றாரு. சரி சத்தியம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுப்புனார். சுந்தரர்கிட்ட தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுந்தரருக்கு இது சிவபெருமான்னு தெரியல. தடுத்து ஆட்கொள்கிறார் சிவபெருமான். இப்போ அவர் உடல் எடுத்து வருவது உயிர்களை உய்விப்பதற்காக உடல் எடுத்து வருகிறார். அவருக்கு உடல் தேவையில்லை. அந்த உடல் நிச்சயமாக நாம் கொண்டிருக்கின்ற மாயை உடல் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வகுப்புல ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருந்தாரு, நடராஜ பெருமானுக்கு தொப்புள் இருக்கே, தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடின்னு சொல்றாங்களே, அது இருக்கு. அப்போ தாயோட இதுல இருந்து குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியா தானே உணவு போகுதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சிவபெருமானுக்கு தொப்புளோட நடராஜர் படத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவரு யாரோ ஒரு தாய்க்கு பிறந்திருக்காருன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் உங்க தொப்புள் கொடிக்கும் என் தொப்புள் கொடிக்கும் தான் இந்த கதை. சிவபெருமானுக்கு தொப்புள் மட்டும் இல்ல, அவனுடைய உடலே அருள் உடல். நமக்காக படம் போட்டு காமிச்சிருக்கிறான். மனிதன் போல அவன் நமக்கு தோன்றுகிறான். இப்போ குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வர்றாரு அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்ததான் அது கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னு நினைக்கும். அது வேற யாராவது நம்ம ராஜராஜ சோழன் மாதிரி போய் நின்றுக்கிட்டு வால் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நின்று நான் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போயாச்சு. அதுக்காக அவரு நம்மளை போலவே நகம் வச்சிருக்கிறாரு, விரல் வச்சிருக்கிறாரு, அவருக்கு பரு இருக்குது, நரம்பெல்லாம் வெளியில தெரியுது, சடை வச்சிருக்கிறாரு. எல்லாம் நமக்காக அந்த உருவத்தை தாங்குகிறார். அந்த உருவம் மாயை உருவம் கிடையாது. ஏனென்றால் பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாதே. அதனால நம்ம உடம்பு அவன் உடம்பு கிடையாது. நம்மது அசுத்த மாயையால் ஆன உடம்பு. அவனுடைய உடம்பு அருளால் ஆனது, கருணையால் ஆனது, அன்பால் ஆனது, ஆற்றலால் ஆனது, அறிவால் ஆனது, ஞானத்தால் ஆனது. இதுதான் அது செய்யப்பட்ட மெட்டீரியல். இது தங்கத்தால் செஞ்சது, இது வெள்ளியால் செஞ்சதுங்கிற மாதிரி சிவபெருமானோடது அன்பால் செய்யப்பட்டது, ஆனந்தத்தால் செய்யப்பட்டது, இன்பத்தால் செய்யப்பட்டது, அப்படி சொல்லலாம். ஆற்றலால் செய்யப்பட்டது, அறிவு, ஆற்றல், ஆனந்தம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக இறைவன் தூய உடம்பினன். இப்ப நம்ம ஒரு காளியம்மாவை பார்க்கிறோம், அம்மா நீ தூய உடம்பினலா அப்படின்னு கேளு. அம்மா என்ன சொல்லுது? அது தூய உடம்பா இருந்தா ஏன் 108 கோழி கேட்குது? இந்த ரத்தத்தை அறுத்து அதுல ஊத்துனாதான் உனக்கு பிள்ளை பிறக்கும், உன் குடும்ப சண்டை தீரணும்னா எனக்கு நல்ல கோழியா, அதுவும் சேவல் கோழியா, முத்துனதா, நாட்டுக்கோழியா, இந்த பிராய்லர் கோழி எல்லாம் வேண்டாம், நாட்டுக்கோழியா, வளர்ந்த சேவலா, கொக்கரக்கோ அப்படின்னு கத்துற மாதிரி, அது கத்துற சத்தம் எனக்கு முதல்ல கேட்கணும். அறுத்த பின்னாடி அது துடிக்கிறதையும் நான் பார்க்கணும். அந்த ரத்தத்தை நான் குடிக்கணும். இது தாயா, இது பேய்? நம்ம அதை கும்பிடுறோம். ஏன்னா நமக்கு கறி கிடைக்குதுங்கிறதுனால கும்பிடுறோம். ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு பிடிக்காத, டேஸ்ட் இல்லாத மிருகத்தை கேட்குதா பாருங்க. ஏன் சிங்கத்தை எனக்கு அருங்க, புளியை அருங்கன்னு சொல்றது இல்லை. அதை போய் பிடிச்சா நம்ம செத்து போயிடும், அதனால அதை அறுக்கிறது இல்லை. அதனால வீட்டு விலங்குகளை தான் கேட்குது. வீட்டிலே இன்னும் நாய் இருக்கு, பூனை இருக்கு, அதை அறுக்க சொல்ல வேண்டியதானே? அது அறுத்தா நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது, அதுக்காக இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதுக்காகத்தான் அந்த அம்மான் கருணையோட நாம் எதை விரும்பி சாப்பிடுவோமோ அதை எனக்கு படை என்று சொல்லுது, கோழியையும் ஆட்டை.
கடவுளே. நமக்கு உயிரை காட்டுவது நம் உடம்பு. சிவபெருமான் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நமக்கு காட்டுவது அவனுடைய அருள் சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சக்தி இல்லையேல் சிவம் இருப்பது நமக்கு தெரியாது. அதனால இப்ப என்னுடைய உடம்பு இல்லையேல் உயிர் இருக்குதுங்கிறது, எனக்கு உயிர் இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியுது? இந்த உடலும் இந்த அறிவும் இருக்கிறதுனாலதான் எனக்கு உயிர் இருக்குன்னு நான் சொல்றேன், எனக்கு உயிர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. 2 பேரும் பார்க்கல. இதை வச்சு நம்ம சொல்றோம். சிவம் என்பது சிவத்திலிருந்து, சிவம் இயங்கும் பொழுது சக்தின்னு பேர் வைக்கிறோம். சிவம் வேற, சக்தி வேற கிடையாது. உட்கார்ந்திருந்தா சிவம், எழுந்திருச்சு நடந்தா சக்தி. இப்போ எழுந்திருச்சு நடந்ததுக்கு பேர் வேற சாமின்னு பேரா? இப்போ உட்கார்ந்திருந்தவர் எழுந்திருச்சு நடந்தார். உட்கார்ந்திருக்கலையே எழுந்திருச்சு நடக்க முடியாது, எழுந்திருச்சு நடக்கலையே உட்கார முடியாது, அப்படி கிடையாது. எழுந்திருச்சு நடக்கலைன்னா உட்கார்ந்திருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆக சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் நமக்கு சிவம் தெரியாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக அவனுடைய அருள் சக்தி தான் அருளையே உடம்பாக கொண்டவன். ஆகையால் அவன் தூய உடம்பினன், அருள் உடம்பினன் என்று பெயர். தூய உடம்பினன்னா நல்லா 1 ஹவருக்கு ஒரு தடவை குளிச்சுக்கிட்டே இருப்பாரு, அப்படி கிடையாது. அருளே உடலாக கொண்டவன். சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும், அசுத்த மாயையிலிருந்து அவனுடைய உடல் தோன்றவில்லை, மாயை உடலை அவன் கொண்டவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கின்றோம். 3வது, முடிவில்லாத அளவில்லாத ஆற்றல் உடைய. நம்முடைய ஆற்றலுக்கெல்லாம் ஒரு எண்டு இருக்கு. நான் ஒரு வெயிட் தூக்குறேன், 10 கிலோ ஈஸியாக தூக்கிடுவேன், 20 கிலோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கும், 30 கிலோ ஒரு ஆளால் தூக்க முடியாது, இன்னொரு ஆள் வேணும். அப்படியே நான் ஏதோ ஒரு பாடி பில்டர், ஆணழகன் அப்படின்னா கூட நான் என்ன பண்ணுவேன், 30 கிலோ தூக்கிடுவேன். 300 கிலோ ஓஹோ, அது இல்லை. ஒரு லிமிட் இருக்கு என்னுடைய ஆற்றலுக்கு, என்னுடைய அறிவுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சங்கற்ப நிராகரணத்துல 14வது பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, சாமி எனக்கு தெரியாது, கந்தசாமியா போய் கேட்டு, என்னுடைய சிற்றறிவுக்கு நான் லீவு நாளில் போனப்போ எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சுது, அதை நான் பாடமா சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய அறிவுக்கும் லிமிட் இருக்கு, என்னுடைய ஆற்றலுக்கும் லிமிட் இருக்கு. ஆனால் சிவபெருமானுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் லிமிட்டுங்கிறதே இல்லை. நம் தலைவன் எப்படிப்பட்ட தலைவன் பாருங்க, யாருக்கு வாக்கப்பட்டிருக்கோன்னு பாருங்க, யாருக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறோங்கிறத பாருங்க. முடிவில்லாத ஆற்றல் உடையவன், அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்களாகிய நமக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு அப்பவே அறிவிக்க முடியாது. 2 உயிருக்கு இப்ப கூட நான் உங்களுக்கு அறிவிக்கல, என் மூலமாக சிவபெருமான் உங்களுக்கு அறிவிக்கிறாரு. அறிவித்தல் சிவபெருமானால மட்டும்தான் நடக்க முடியும். மேட்ல இருந்து தான் பள்ளத்துக்கு தண்ணி வர முடியும், டேங்க்ல தண்ணி இருந்தால் தான் பைப்ல தண்ணி வரும். அதுபோல சிவபெருமானுடைய அருள்ல தான் ஆசிரியர்கள்லாம் குருநாதர்கள்லாம் பேசுவாங்களே தவிர, குருநாதர் சொல்லி சிவபெருமானுக்கு அறிவு ஏறாது. அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். அசையாத பொருளான இந்த பிரபஞ்சத்தை அசைவிப்பவன் சிவபெருமான். உயிர்கள் எல்லாம் வளருது, நடக்குது, சிவபெருமான் தான் அதை செய்யறாரு அப்படின்னா பகுத்தறிவாளன் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது, அதுவே வளரும், கொஞ்ச காலம் குரங்கா இருக்கும், அப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னா அதுவே மனுஷனா மாறிடும். எப்படா மனுஷனா மாறும்? சரி, மனுஷனா மாறினது அப்புறமா என்ன பண்ணும் அது தெரியாது, செத்து போகும். அதை சொல்லாம சொன்னவர் செத்து போயிட்டார். ஒரு பேர் டார்வின்னு பேர். அப்படி அசையாத அறிவுள்ள பொருள், அசைகிற பொருள்களை இறைவன் அசைக்கிறான்னு சொல்றதை தான் நீ நம்ப மாட்டேங்கிற. அசையாத பொருள்லாம் எப்படி இயங்குது? அறிவற்ற பொருள்கள் எப்படி இயங்குது? சிவபெருமான் இயக்கலைன்னா இயங்காது. எந்த செயலை வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் செய்ய வல்லமை உடையவன் சிவபெருமான். இதனால்தான் அவன் அளவில்லா ஆற்றல் உடையவன் என்கிறார்கள். நீங்க எந்த கதையில மகாபாரதம் பார்த்தாலும், எத்தனை நாள் போர் நடந்தாலும், கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் அங்க நின்னாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல கடைசியா சிவபெருமான் மங்களம் சொன்னதான் பாட முடியும். மகாபாரதம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும், ராமாயணம் பார்த்தவங்களுக்கும் அது தெரியும். சிவபெருமான் இல்லாம எதுவும் முடியாது என்றால் முழு வல்லமை அவன்கிட்ட தான் இருக்கு. இதனால்தான் அவன் அளவில்லாத ஆற்றல் உடையவன் என்கிறார்கள். அடுத்தது, இப்போ நம்ம கும்பிடுற தெய்வத்துக்கிட்ட அளவில்லாத ஆற்றல் உனக்கு உண்டா?
அளவில்லாத ஆற்றல் உண்டு. இப்போ நம்ம மந்திரியை பார்த்து கேளுங்க. ஒரு கல்வித்துறை மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து கேளுங்க. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க வேற மந்திரியை கேளுங்க சொல்லிடுவார். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, உள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முழங்காலில் எலும்பு தேஞ்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அவர் வேற யாராவது எலும்பு டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லிடுவார். கார்டியாலஜியில் அவர் எம்பிபிஎஸ், எம்டி, டிஎம், எம்சிஹெச், எஃப்ஆர்சிஎஸ் ஏதோ இருக்கு படிப்புகள் எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அடுத்த டிபார்ட்மெண்ட் போய் பாருங்கன்னு சொல்லிடுவார். அதுபோல் நம்ம கும்பிடுற தெய்வத்துக்கு அதுக்கு என்ன பிச்சை போட்டிருக்கானோ சிவபெருமான், அந்த பிச்சையிலேருந்து நம்ம கொஞ்சம் பிரித்து கொடுக்க முடியுமே தவிர தானாக எதையும் செய்ய முடியாது நம்ம வணங்குற எந்த ஒரு தெய்வமும் சிவபெருமானை தவிர. குபேரனா இருந்தாலும் குபேரன் திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதியை போய் கும்பிட்டா செல்வம் கொளிக்கும். சரி, திருப்பதியில் போடுற உண்டியல் எங்கே போகுது? அது அம்பாளுக்கு போகுது. அம்பாள் என்ன பண்ணுறாங்க? குபேரன்கிட்ட கடன் வாங்கினாங்க. குபேரனுக்கு எங்கேருந்து வருது? ஃபைனலி அல்டிமேட்டாக நம்ம தலைவர். குபேரனுக்கு எங்கிருந்து வருது செல்வம்? குபேரன் தன்வயத்தனா? குபேரன் தூய உடம்பினா? குபேரன் முடிவில்லாத ஆற்றல் உடையவனா? 8 கேள்வியில ஏதாவது 7 கேள்வி 8 கேள்விக்குமே எல்லா சாமியும் அடிபட்டு போயிடும். நாளையிலேருந்து நமக்கு தெளிவு வந்துடும், யாரை கும்பிடணும் யாரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன். இப்போ நம்ம மலத்தில் இருக்கின்றோம், மலங்களிலிருந்து நீங்க வேண்டும் என்றுதான் இந்த புனித பயணத்தில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். பல பிறவிகளா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாக நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். பட் சொல்றதுக்கே நமக்கு மூச்சு வாங்குது, சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. அந்த பிறவிகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய மூச்சு வாங்கும் இந்த உயிருக்கு. மூச்சு சொல்றதுக்கு மாயை உடம்புக்கு மூச்சு வாங்குது, உயிர் இதெல்லாம் தாண்டி வந்த உயிருக்கு இழைச்சி போகுமா? போகாது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், சைவ சித்தாந்தம் படிக்கிறேன். அப்படி சிவபெருமான் இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். அவனை மலம் ஒரு 100 ஆண்டுகள் பிடித்திருந்தது. இப்போ நம்ம இந்தியாவை சோழர் ஆண்டார்கள், வெளிநாட்டினர் பிரெஞ்சுக்காரவங்க ஆண்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், அப்புறம் முகலாயர்கள் ஆண்டார்கள்னு அப்பப்போ ஆண்டுட்டு போன மாதிரி கிடையாது. இயல்பாகவே மலங்களில் அனாதி காலத்திலிருந்தே, அனாதி என்று சொல்லுகின்றோமே, தொடக்கம் தெரியாத அந்த காலத்திலிருந்தே மலங்கள் அவனிடம் அண்ட முடியாது. நம்மைத்தான் ஆணவ மலம் பிடித்திருந்ததை தவிர சிவபெருமானை பிடிக்கவில்லை. அதனால இயல்பாகவே, நேச்சுரலாகவே, ஆதியிலேயே, அனாதியிலேயே, எந்த வார்த்தையை வேணாலும் போட்டுக்கலாம் இயல்பாகவேங்கிற இடத்துல. மலங்களில் இருந்து நீங்கியவன் சிவபெருமான். உயிர்களை பிடித்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் இறைவனிடம் நெருங்க முடியாது. நடராச பெருமானுக்கு கீழே பேர் மறந்துட்டேன், யாராவது பதிவிடுங்க. முயலகன். முயலகன் முயலகன் கீழே அடங்கி நிற்பார், நம்மகிட்ட ஆட்டம் போடுவார், சிவபெருமான்கிட்ட அடங்கி நிற்பார். போல இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன். அனாதியில் மலங்கள் உயிரைத்தான் பற்றி இருந்ததே தவிர சிவபெருமானை அல்ல. பதி, பசு, பாசம், இந்த பாசம் பசுவைத்தான் பிடித்திருந்ததே தவிர சிவபெருமானை பிடிக்கவில்லை. சிவபெருமானை பிடிக்க முடியாது. அந்த வகையில் அனாதியில் இருந்த 3 பொருள்களான சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகியவற்றில் அதிக திறமை வாய்ந்தவன், அதிக சக்தி வாய்ந்தவன் சிவபெருமான். மாயையை கொண்டுதான் அறிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிவபெருமான் நம்மளை போல இந்த கண்ணை வச்சுதான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது நம்ம படிக்க போறோம். முற்றுணர்வு உடையவன், ஒரு பெரிய குணம். நம்ம கும்பிடுற மற்ற எந்த சாமிகிட்டையும் இந்த அறிவு கிடையாது. முற்றுணர்வு உடையவன். திருமாலுக்கு கூட அடுத்த பிறவி திருமாலா, என்ன வேற யார் இருக்கான், பிரம்மாவா, இல்ல தேவேந்திரனா, இல்ல நாய்க்குட்டியா, அது தெரியாது. அனைத்தும் உணர்ந்தவன் சிவபெருமான் மட்டுமே. முற்றுணர்வு உடையவன், எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். இப்ப நம்ம இங்க ஹெட்போன் போட்டிருக்கிறோம் அப்படின்னா இது மட்டும்தான் கேட்குது. அங்க வேற ஒரு ஊர்ல இப்ப இங்க கங்கையில குளிக்கிற சத்தமெல்லாம் நமக்கு கேட்குதா? அதெல்லாம் கேட்காது. வேற அமெரிக்காவில் ஃப்ளைட் இறங்குறது கேட்குதா? கேட்கறது இல்லை.
அது வேணா சிவபெருமானுக்கு கேட்குமா? கேட்காம இருக்காது. எங்கே எது நடந்தா என்ன அத்தனையும் அவனுக்கு கேட்கும், அத்தனையும் அவனுக்கு தெரியும், எத்தனையும் ஒரு மில்லி மைக்ரோ நானோ செகண்ட் கூட அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்புறம் எப்படி அண்டங்கள் அசைகிறது? அணுவே அசையாதுன்னா பிளானட் எப்படி அசையும்? மில்கி வே எப்படி அசையும்? அண்டங்கள் எப்படி அசையும்? இப்படிப்பட்ட முற்றுணர்வு உடையவன், எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். அண்ட சராசரங்கள், அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள், அனைத்து உயிர்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் லைவாக, இங்கிலீஷ்ல லைவா பார்க்குறோம், லைவ் டெலிகாஸ்ட் சொல்றமே, அதுபோல லைவா பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவன், எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒருங்கே உணரும் பேரறிவு. நம்ம போன பிறவில என்னவா இருந்தோன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஓலைச்சுவடியில பார்த்து அவன் பணத்துக்கு ஏற்றார் போல பதில் சொல்லியிருப்பான். ஆனால் சிவபெருமானுக்கு எதுல இருந்து தெரியும் நம்மள? ஓ காட், அது அத்தனையும் தெரிஞ்சவர். அடுத்து என்ன பண்ண போறோம் அது அவனுக்கு தெரியும். நமக்கு தான் தெரியாது, நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது. சிவபெருமானுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமான்னு யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக எக்காலத்தையும், 3 காலத்தையும் ஒருங்கே உணரும் பேரறிவு உடையவனே தான் முற்றுணர்வுன்னு சொல்றோம். பேர் அருள் உடைமை கொண்டவன். அருள், வெரி அருள், வெரி வெரி குட் அருள். அப்புறம் என்ன அருள் இருக்கு? பேரருள். பேரருள் உடைமை கொண்டவன். அந்த அருள் அவனுக்குள்ள அடங்கி நிற்குது. பயன் கருதாது, எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடம் அவன் காட்டும் கருணைதான் அவன் பேரருள். சிவபெருமான் அருள் பேரருள் கொண்டவன் எப்படி சொல்றீங்கன்னா, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததை வச்சு சொல்றோம். நம்ம அறிவு பொருள் ஆணவ மலத்தின் பிடியிலே அறிவற்ற பொருளாக கிடந்தோம். நாம் அறிவு பொருள் என்பது நமக்கு தெரியாது, அறிவற்று இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாது, ஆணவ மலம் பிடித்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது, ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றும் நமக்கு தெரியாது, ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவன் சிவபெருமான் என்றும் நமக்கு தெரியாது. கேவலம் நிலையில் இருந்தோம். அன்று நமக்கு உதவி செய்த சிவபெருமான் இன்று நான் திருநீர் அணிந்திருக்கின்றேன், உருத்திராக்கம் அணிந்திருக்கின்றேன், பஞ்சபுராணம் காலை மதியம் மாலை அந்தியும் சந்தியும் பாடுகிறேன், திருமுறைகளை ஓதுகிறேன், திருமுறைகள் பாராயணம் செய்கிறேன், திருவாசகத்தை கையால் எழுதுகிறேன், 4 விழாக்கள் நடத்துகிறேன், நமச்சிவாய ஸ்டிக்கரை ஒட்டுகிறேன். இப்ப என்னை கண்டுக்காம போயிடுவானா? அவன் என்ன ஃபூலா? அன்றே கருணை கொண்டவன் இன்று கருணையை விலக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன இருக்கு? லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. எப்படி நம்ம மேல இருக்கிற அன்பையோ கருணையையோ ஆதரவையோ இன்று அவன் குறைத்து கொண்டான்? சரிங்கய்யா, அன்னைக்கு ஏதோ காமிச்சிருப்பான், ஆனா இப்ப அப்படி ஒன்றும் தெரியலையே, கஷ்டப்படுறேனே அப்படின்னா, இப்ப சிவபெருமான் அவனுடைய அன்பை குறைத்து விட்டார் என்ற அர்த்தமா? இப்ப அவனுடைய கருணை மாறக்கூடிய கருணையா? மாறக்கூடிய பொருள்கள் எல்லாம் மாயை பொருள்கள். திஸ் வில் ஆல்சோ சேஞ்ச், ஏதோ ஒரு கோட் இருக்கு, திஸ் வில் சேஞ்ச் ஏதோ ஒன்று இருக்கு, இதுவும் கடந்து போகும். சிவபெருமானுடைய கருணை அப்படி கிடையாது. என்னுடைய கருணை கடந்து போகும், என்னுடைய மனைவியின் மேல் நான் காட்டுகின்ற அன்பு கடந்து போகும். கூடலாம் குறைஞ்சு போகும்னு ஏன் நம்ம எல்லாமே நெகட்டிவா பேசுறோம்? இன்று நான் வைத்திருக்கும் அன்பு நாளை என்னுடைய அன்பு கூடலாம், குறையலாம், தொடர்ந்து இருக்கலாம். ஆனா சிவபெருமான் நம்மிடம் காட்டியிருக்கின்ற அன்பு கருணை, அது அன்புன்னு சொல்ல முடியாது, கருணை அது என்றும் உள்ளது. ஆகையால் அவன் பேரருள் உடைமை கொண்டவன், பயன் கருதாது கைமாறும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடம் அவன் காட்டும் கருணை அவனுடைய பேரருள். அவனுடைய பேரருள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நமக்கு இவ்வளவு தூரம் கருணை காட்டுறாரே, என்ன பண்ணார்? நம்ம ஆணவ மலத்துல கிடந்தோம், நமக்கு தனு கரண புவன போகங்கிற உடலை கொடுக்குறார், நம்மளுடைய ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறார், மாயா மலத்தை சேர்க்கிறார், கண்ம மலத்தை கணக்கு பண்றார், அதுக்கு ஏற்றாற் போல பிறவிகள் கொடுக்குறார், அதற்கு ஏற்றாற் போல் வாய்ப்புகளை கொடுக்குறார், அதற்கு ஏற்றாற் போல் இந்த சைவ நெறியில கொண்டு வந்து நிறுத்துறார், அதற்கு ஏற்றாற் போல் சரியகிரியை யோகம் ஞானம் இருக்கு, அதுக்கு ஏற்றாற் போல் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகரை அறிமுகப்படுத்துறார், அதுக்கு ஏற்றா போல 12 திருமுறைகளை அறிமுகப்படுத்துறார், 14 சாத்திர நூல்களை அறிமுகப்படுத்துறார், ஆசிரியர் ஞானாசிரியரை அறிமுகப்படுத்துகிறார், அருளாசிரியரை அறிமுகப்படுத்துகிறார், வித்யா குரு அறிமுகப்படுத்துகிறார், அவரே முன்னின்று நடத்துகிறார்.
ஒன்றாய் இருக்கிறார், உடனாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், படைத்தல் செய்கிறார், காத்தல் செய்கிறார், ஒடுக்குதல் செய்கிறார், மறைத்தல் செய்கிறார், அருளுதல் செய்கிறார், அருவமாக இருக்கிறார், அருவுருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார், ஒன்றாயும் இருக்கிறார், உடனாயும் இருக்கிறார், வேறாயும் இருக்கிறார். அப்பா 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 அப்பா, என்ன பண்றாரு உனக்கு சிவபெருமான் அப்படின்னு கேட்டா எதை சொல்லி முடிக்கிறது? என்ன பண்ணல? என்ன பண்ணல? நாம் செய்த பாவத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற துன்பங்களையும் அவன் அனுபவித்து, நாம் துன்பத்தை அனுபவிக்கும் போது அவனும் சேர்ந்து அனுபவிக்கிறான். உடனாயும் சிவபெருமானும் நம்மளுடைய துன்பத்துல நம்ம கூட அவன் சேர்ந்தே அதை செய்யலைன்னா அந்த துன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. வலிக்குதுன்னா சிவபெருமானுக்கும் வலிக்காம நமக்கு வலிக்காது. அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வலிக்குதுன்னா, இப்போ எலும்பு உடைஞ்சிருக்கு வலிக்குதுன்னா, வலி உடலில் இருக்கிறது. உடல் அழியக்கூடிய மாயை பொருள். செத்தவனுக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? கையை பிடிச்சி ஓடிங்க, பேசாம படுத்துக்கிடும். ஏன் வலிக்கிறது அவனுக்கு தெரியல? ஏன் மூளை வேலை செய்யல? ஏன் அறிவு வேலை செய்யல? ஏன் உயிர் இல்லை? உயிர் இல்லாம எங்க போச்சு? சிவபெருமான் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆக இந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும், சிவபெருமானும் சேர்ந்து செய்யவில்லை என்றால் எதுவும் நடக்காது. சிவனுக்கு தெரியாம நான் சீக்கிரட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன்னு நினைக்க முடியாது. என்னுடைய விரலை தூக்குறேன்னா சிவபெருமான் தூக்காம மேல வர முடியாது. ஏன்? உடனாய் இருக்கின்றான். அதை கீழே வைக்கிறேன்னா சிவபெருமான் வைக்காமல் சிவபெருமானும் என்னோட சேர்ந்து வைத்து கொண்டே வருகிறார். இல்லைன்னா உடனாய்ங்கிற அந்த அந்த கருத்து தவறாகிவிடும். சைவ சித்தாந்தத்தை 100க்கு 100 ஃபாலோ பண்றவன் சிவபெருமான். சர்க்காரியவாதமும் ஒன்றாய் உடனாயும் உனக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஆக இறைவன் என்ன செய்யல, இறைவன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது இறைவனும் கூடவே இருந்து அதை சொல்றான். அவன் அதை கூட இல்லைன்னா அதை கூட நம்ம சொல்ல முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவன் உடம்புல கடவுள் இல்லாம இருப்பாரா? இல்லைன்னா அவனால அதை சொல்ல முடியாது. அவனுடைய அறிவு விளக்கம் இன்னும் பெறவில்லை. அது அவன் அந்த நிலையில இருக்கிறான். அவன் அடுத்த பிறவிலையோ இன்னும் 1000 பிறவிகளுக்கு அப்புறம் அவனும் திருநீர் உருத்திராக்கம் நமச்சிவாயம் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த வகையில அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் அவன் இருந்தாலும் நமக்கு கால் தூசிதான். ஏனென்றால் அருளில் அவன் நிலையை விட பல மடங்கு, பல மாடி, 108 ஃப்ளோர் மேல இருக்கிறான். அவன் அதல பாதாளத்துல இருக்கிறான். எங்கேயோ பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம முன்னாடி ராக்கெட்ல போய்கிட்டு இருக்கான். அவன் செல்வாக்குல இருக்கிறான், பதவியில இருக்கிறான், அவன்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைக்காதீங்க. அறிவு இல்லாம அதிகாரம் இருந்து என்ன பண்றது? சிவபெருமான் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. பேரருள் உடைமை கொண்டவன். அவன் காட்டும் கருணை தான் அவன் பேரருள். அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். ஒருத்தன் அறிவாளி அப்படின்னா எதை வச்சு சொல்றோம்? கைலை துரைசாமியாவுக்கு அறிவு இருக்கு, ஒரு பெரிய அறிவாளிங்க அப்படின்னா எதை வச்சு சொல்றோம்? அவரு இன்ஜினியரிங்லேயே ஆல் இண்டியா லெவல்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர். அதை வச்ச அறிவு. பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்கவில்லை என்றால் அவன் அறிவாளி இல்லை, அறிவில்லை. எனக்கு கந்தசாமி ஐயா ஒரு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. அதை இன்னொரு 4 பேர் தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு தொண்டை கட்டினாலும் சரி, தூக்கம் இல்லைன்னாலும் சரி, ஃப்ளைட் ஏறி போகணும்னாலும் சரி, நடந்து போகணும்னாலும் சரி, வெயில்ல நிற்கணும்னாலும் சரி, கெஞ்சணும்னாலும் சரி, கொஞ்சணும்னாலும் சரி, எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை இன்னொரு 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதை செய்கின்றோம். நம்ம ஆக அப்படி மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்காதவன் அறிவில்லாதவன். அறிவாளியா இல்லையான்னா இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, ஐஐடியில் படிச்சிருக்காரு, ஐஏஎம்ல படிச்சிருக்காரு, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் கற்றாரை யான் வேண்டேன். இதெல்லாம் நிறைய படிக்க 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 நம்மளும் ஒரு நாள் சிவன் இல்லைன்னு சொல்லிடும். ஏன்னா இதெல்லாம் நான் தான் படித்தேன்ற ஒரு நான் என்கின்ற ஒரு எண்ணம் கூடவே வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நமக்கு அது நிலையானதாக இருக்கும். அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். பிறர் துன்பத்தை கண்டு யார் இறங்கவில்லையோ அவன் எவ்வளவு படித்திருந்தாலும் அறிவு அவனுக்கு இல்லை என்று அர்த்தம். ஆன்ம அறிவு இல்லை, அருள் அறிவு இல்லை என்று அர்த்தம். 7வது குணம் இயற்கை உணர்வு உடையவன், இயற்கை அறிவுடையவன். அதாவது மனிதர்கள் இந்த உலக அறிவை 5 புலன்கள் மூலம் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொட்டு உணர்தல் மற்றும் மனம்
சிந்தித்தல் சிந்தித்தல் மூலம் பெறுகிறோம். சிவபெருமான் இது போன்ற ஐம்புலன்கள் துணையில்லாமல் இயல்பாகவே தானாகவே அறியக்கூடியவன். சாப்பாடு டேஸ்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி சிவபெருமான் நாக்குல வச்சு பார்த்து, இது கொஞ்சம் ஆச்சி மசாலா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்ன சாம்பாரை போய் ரசம் மாதிரி வச்சிருக்கிறீங்க, அப்படி இல்லாம அவன் பேச போறான். நம்முடைய துணை இல்லாமலும் அவனுடைய ஐம்புலன்கள், அவனுக்கு கண்ணு, நமக்காக கண்ணு இல்லாம ஒண்ணு வந்துச்சுன்னா, ஐயோ இறைவனுக்கு கண்ணு இல்லை, என்னுடைய துன்பத்தை அவர் பார்க்கவே இல்லை, அவருக்கு கண்ணே இல்லையேன்னு சொல்லுவோன்னு கண்ணை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் காதே கேட்காதவனா இருக்கிறான், எவ்வளோ அழுகிறேன் கெஞ்சுறேன், அவன் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான்றதுனால எனக்கு காது இருக்குன்னு காமிக்கிறான். நமக்காக அது போன்ற ஒரு உருவத்தை தாங்கி நிற்கின்றான். அதுதானே தவிர நம்ம உடம்பு போலவும் நம்மளுடைய இந்த இந்த ஐம்புலன்களும், நமக்கு இருக்கிற புலன் ஒரு லிமிட்டெடு கெப்பாசிட்டி உள்ளது. எப்படி சொல்றது, இப்ப கண் இருக்கு, இந்த கண் இப்ப என்னுடைய லைட்டை நான் பார்க்குறேன், ஏன் இது வாட்ஸ் கம்மி இருக்கு, 40 வாட்ஸ் இருக்கு. 1000 வாட்ஸ் இருந்ததுன்னா அப்படி என்னால நேரில் பார்க்க முடியுமா? சூரியனை நேரில் என்னால் பார்க்க முடியுதா? மத்தியானம் 12 மணிக்கு பார்க்க முடியாது. ஒளியை பார்ப்பது தான் இதோட வேலை. ஆனா ஒளி அதிகமா இருந்ததுன்னா இதுக்கு பார்க்க முடியாது. ஒளியை பார்ப்பது தான் இதோட வேலை. இந்த ஒளி குறைவாக இருந்ததுனால் என்னால் படிக்க முடியாது. ஆக என்னுடைய ஐ சைட்டுங்கிறது, இந்த பார்வைக்கு ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்கிறான் சிவபெருமான். என்னை வணங்குவதற்கு உனக்கு எவ்வளவு ஒளியை பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறான். குறைஞ்சது இது, கூடுதலா இது. அவனை வணங்குறதுக்கும் பதிபசு பாசத்தை படிக்கிறதுக்கும் எவ்வளவு ஒளி இந்த கண்ணுக்கு தேவையோ அதை கொடுத்துருக்கிறார். கண்கால் காண்மின்களோ, கண்கால் எதை காண வேண்டும்? உலக அதிசயங்கள் 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இல்ல, கண்கால் காண்மின்களோ, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ. செவி எதை கேட்கணும்? கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? அந்த பாட்டையா? கொலவெறிடி அந்த பாட்டையா? செவிகால் கேண்மின்களோ, சிவன் எம்மிறை, அவனுடைய புராணங்களையும் அவனுடைய திருமுறைகளையும் அவனுடைய புகழையும் பதிபசு பாசத்தையும் கேண்மின்கள் முக்கே முதலாய் தொடர்ந்து பாடினதான் வருது, நடுவில் ஆரம்பிச்சா வர மாட்டேங்குது. ஆக இதையெல்லாம் கொடுக்கப்பட்டது இந்த அங்க மாலை என்று சொல்லக்கூடிய பதிகத்திலே அப்பர் பெருமான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். நமக்கு இந்த கண்ணு எவ்வளோ, அவனை பார்க்கறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்கிறார். அவனா இந்த உலகத்துல அவனுடைய அற்பெருஞ்சோதியாக அவன் இருக்கிறத இந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்க முடியாது. நம்ம கண்ணை கொண்டு நம்ம நைட்ல ஒரு பொருளே பார்க்க, நம்ம மொபைல் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது, வீட்டு சாவி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, நைட்ல சிவபெருமான் எங்க இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணுக்கு ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் இருக்கு. காதுக்கு மைன்யூட் சவுண்டு இந்த காதுக்கு கேட்காது, பெரிய சவுண்டும் இதுக்கு கேட்காது. 20 டெசிபல்ல இருந்து டு சம்திங் இருக்கு, அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா, இப்போ எஃப்எம் 92.3னா 92.3 மட்டும்தான் அந்த சேனல்ல எடுக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எடுக்காது, கீழே இருந்தாலும் எடுக்காது. அதுபோல கண்கள் பார்க்கறதுக்கு ஒரு ரேஞ்ச் மட்டும் இருக்கு, 7 கலர்கள் இருக்கு, அது மட்டும்தான் இது பார்க்கும். அல்ட்ரா வயலட்டு தெரியாது, அல்ட்ரா வயலட்டு, ரெட் என்ன அடிக்கடி மார்க்கெட், அல்ட்ரா இன்ஃப்ரா, அல்ட்ராக்கு ஆப்போசிட் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. இந்த இதுல 7 விப்கிஆர் என்று சொல்லக்கூடிய வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், விப்ஜி, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 கலர் காம்பினேஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல இருக்கிறது தெரியாது, கீழே இருக்கிறது தெரியாது. அல்ட்ரா வயலட் தெரியாது, இன்ஃப்ரா ரெட் தெரியாது. இதுதான் கண்ணு ஊனமுற்ற கண். நம்மளுடைய கண் ஊனக்கண், லிமிட்டெடு கண். சிவபெருமானுடைய கண்ணு அவனுக்கும் இப்படிதான் இருக்குமா? அவனுக்கு என்ன அல்ட்ரா வயலட்டா இருந்தா என்ன, இன்ஃப்ரா ரெட்டா இருந்தா என்ன? அதுக்கு மேல உண்டானவன் அவன். ஆக நம்மை போன்று இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்க கூடாது. மனிதர்கள் இந்த உலக அறிவை ஐம்புலன்கள் மூலம் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொட்டு உணர்தல் மற்றும் மனம் போன்றவற்றை கொண்டு பெறுகின்றோம். சிவபெருமான் இது போன்ற ஐம்புலன்கள் துணையில்லாமல்
கண்ணால பார்க்காமலே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். காதால கேட்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே அவனுக்கு கேட்கும். அவன் மூக்கால நுகரணும்னு கிடையாது, நுகர்ன்றதை விட என்ன வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும், தெரிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெருமான் நம் பெருமான். இப்போ நம்ம யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனோன்னா உடனே ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று காமிச்சு, இவர் யார் தெரியுமா, இவர் கல்யாண சுந்தரம்னு பேர். கல்யாண சுந்தரம்னா இவர் யார், அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இவருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னுடைய நண்பர் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு ஒரு தடவையும் ஒரு புது புது ஃப்ரெண்டை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த ஃபோட்டோ அது நான் என் கூட இருக்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்கிறத 1/2 மணி நேரம் விளக்குவார். அதோட சேர்த்து என்ன சொல்ல வர்றாரு, அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அவருடைய புகழில் இவர் அந்த நிழலில் இவர் போய் ஒண்டிக்கிறார். ஆனால் சிவபெருமான் நமக்கு இந்த ஐம்புலன்கள் துணை இல்லாமல் இயல்பாகவே தானாகவே அறியக்கூடியவன். ஆகையால் பிற உயிர்களுக்கு அவன் அறிவிக்கின்றான். இப்படிப்பட்ட தலைவன் நமக்கு தலைவன். அப்படின்னா நம்ம யார்? என் நண்பர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஆளு எனக்கு ஃப்ரெண்டு பாரு, இவனுடைய கெப்பாசிட்டி 0, இவனோட நண்பர் பெரிய ஆள். இப்போ நம்ம 0வாவே இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்டு யாரு? சிவபெருமான். நம்முடைய தலைவன் யாரு? சிவபெருமான். நம்முடைய தந்தை யாரு? சிவபெருமான். அப்போ நம்ம யாரு? நம்ம ஏதோ பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மலாம் இளவரசர், இளவரசி, பட்டத்து ராணி, பட்டத்து ராஜாக்கள். நம்ம வரம்பில்லாத இன்பம் உடையவன். அவனுடைய இன்பத்துக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. சென்ற வகுப்புல இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். எந்த வகையிலும் தரத்திலோ அளவிலோ குறைவே இல்லாத பேரின்பம் உடையவன். இன்பத்திற்கு எல்லை துன்பம். இப்போ நமக்கு ஒரு இன்பம் இருக்கு. இப்போ இந்த வகுப்பு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஓ இவ்வளோ இருக்குதா, சிவபெருமான இவ்வளோ நாள் தெரியாமலே நான் விளக்கேற்றிருக்கேன், 17 வருஷமா பிரதோஷம் போறேன். ஆனா இந்த பதிபசு பாசங்கிறது எனக்கு இப்பதான் ஐயா தெரியுது, உங்க மூலமா தான் தெரிஞ்சுது. எனக்கு இவ்வளோ லேட்டா தெரிஞ்சுதேன்னு அவ்வளோ வருத்தமா இருக்கு. ஆனா சாகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேனேன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுதான் நிறைய பேர் நேர்முக தேர்வுல எனக்கு சொன்னது. சிவபெருமான் வரம்பில்லாத இன்பம் உடையவன். எந்த வகையிலும் தரத்திலோ அளவிலோ குறைவே இல்லாத பேரின்பம் உடையவன். நம்மளுடைய இன்பத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. எந்த இன்பமாக இருந்தாலும் ஒரு எல்லை இருக்கிறது. நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல, உங்களுடைய பழைய காலத்தை நினைச்சு, மேரேஜ் நடந்தப்ப சந்தோஷமா இருந்தோம், அந்த சந்தோஷம் நிலைக்கவே இல்லையே. அன்னைக்கே பொண்ணு அழைப்பு மாப்பிள்ளை அழைப்புல சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்துருச்சே. அதுபோல அப்புறம் சரி சண்டை தான், வாழ்க்கை இருண்டு போச்சோன்னு நினைச்சோம். அப்புறம் திரும்ப ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷம் வருது. குழந்தை பிறந்து அப்புறம் குழந்தைக்கு ஸ்கூல் நல்ல ஸ்கூலா கிடைக்கலேன்னு ஒரு துன்பம் வந்துடுது. ஆக நம்மளுடைய இன்பம் என்பது சில நொடி தொழிகள் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் மாறிடுது. ஒரு ஃபோன், இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இன்னொரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா மூடு மாறிடுது. இப்போ இந்த இன்பம், நான் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்ற இன்பம், அதுக்கு ஒரு கோடு, எல்லை கோடு இருக்கிறது. அதுபோல துன்பத்துக்கும் எல்லை கோடு இருக்கிறது. துன்பமாவே இருக்கு அப்படின்னு கிடையாது. இப்போ அடிபட்டு இருக்குது, ஒரு மாசம் ரெஸ்ட்ல இருக்கிறோம், துன்பமா இருக்குது. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் மறந்துட்டு பழையபடி வேலைக்கு போய்கிட்டு இருப்போம். அது துன்பத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. துன்பத்திற்கு எல்லை இது, இன்பத்திற்கு எல்லை துன்பம், துன்பத்திற்கு எல்லை இன்பம், இன்பத்திற்கு எல்லை துன்பம், துன்பத்திற்கு எல்லை இன்பம். இன்பம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்றோம்? துன்பம் வந்தது உடனே சொல்றோம். இன்பம் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து அடுத்து துன்பம் வந்த நேரம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை இன்ப நேரம்னு சொல்றோம். சிவபெருமானுடைய இன்பம் அப்படிங்கிறது இன்ஃபைனைட், என்ன சொல்றது, எட்டர்னல். அதுக்கு முடிவே கிடையாது. அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பார். அந்தம்னா பவுண்டரி, எல்லை. அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அதுக்கு முன்னாடி இவர் மந்திரியாக இருந்தார், அதுலேயும் ஆனந்தம் இருந்துச்சு. கஜானா சாவி அவர்கிட்ட தான் இருந்தது, அதுலேயும் ஆனந்தம் இருந்தது. நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு அறிவு குழந்தையா வளர்ந்தார், அதுலேயும் ஒரு இன்பம் இருந்தது. அதெல்லாம் அந்தமில்லா ஆனந்தம் கிடையாது, அதெல்லாம் சின்ன ஆனந்தம். இப்பதான் அந்தமில்லா ஆனந்தம் நான் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். எந்தையே ஈசா, என் உடலிடம் கொண்டாய்,
உனக்கு இருக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல். இங்க இருக்கிற நம்ம பஞ்சாயத்து வார்டுல இருக்கிறவனே ஃபார்ச்சுனர் காரும் 5 ஸ்டார் ஹோட்டலும் அப்படி இருக்கான். நீ ஏன்டா இப்படி போய் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி, எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? தந்தது கொண்டது என் தன்னை தந்தது உன் தன்னை. சங்கரா ஆறுகுலோ சதுரர். செங்கக்கல்ல வாங்கிக்கிட்டு தங்க கட்டியை யாராவது கொடுப்பானா? இதுக்கு பேர் பிஸ்னஸா? காசுக்கேத்த தோசைன்னு எங்க தாத்தாவே சொல்லியிருக்காரு. ஆனா சிவபெருமான் காசுக்கேத்த தோசை கிடையாது. அதுதான் அவனுடைய ஸ்பெஷல். காசே இல்லாம தோசை. சிவபெருமான் இப்படிப்பட்ட 8 குணங்களை உடையவன். எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் எவ்வளவு சிறிதாக வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவனுக்கு மேல் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு பெருமாள் கதையில பெருமாளுக்கு சிவபெருமான் பெருமாளுடைய பாதத்தை கழுவுனார்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. உருத்திரன் வேணா கழுவிருக்கலாம், நமக்கு தெரியாது. சிவபெருமான் கழுவுறதுக்கு சான்ஸே கிடையாது. உருத்திரன் பார்க்கறதுக்கு சாரூபம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுடைய உருவத்தை தாங்கலாம், நீங்களும் தாங்கலாம், நானும் தாங்கலாம். முத்தியில 3வது நிலைக்கு போகும் பொழுது அந்த ரைட்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ பெரிய பெரிய மந்திரிகளுக்கு கூட பிஏன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மந்திரியோடைய மொபைலே பிஏ கிட்ட தான் இருக்கும். மந்திரி கையில் வச்சுக்க மாட்டார். பிஏ தான் எல்லாமே, அவர் சொல்றது தான். ஸோ மந்திரியோடைய மொபைலையே பிஏ கையில் தான் இருக்கும். மந்திரி எங்கெல்லாம் போறாரோ இவரும் பின்னாடியே போவார். ஆனால் அவர் மந்திரி, இவர் மந்திரி இல்லை. ஆனால் அவர் போலவே இவர் ஆக்ட் பண்ணுவார். அதுபோல அவர் சிவபெருமான் நம்ம ஒரு க்ளோஸாக அவர்கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கும்போது அவருக்கு உண்டான அந்த உருவத்தை வேண்டுமானாலும் கொடுப்பார். அவருக்கு உண்டான அந்த சக்திகளை எல்லாம் கொடுப்பார். நம்மளும் பறக்கலாம், வேகமாக நடக்கலாம், சின்னதாயிக்கலாம், பெருசாயிக்கலாம், சிரிக்கலாம், முறைக்கலாம், கண்டம் விட்டு கண்டம் பாயலாம், உடல் விட்டு உடல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ரைட்ஸ் நம்ம கொடுப்பார். உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆக அவனுக்கு மேல் யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அவனுக்கு நிகரே யாரும் இல்லைன்ன பின்னாடி அவருக்கு மேல் யாரும் இல்லைன்றது நமக்கு தெரியும். இந்த 8 குணங்கள் கொண்ட கடவுள் வேறு யாரும் இல்லை. நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சமயத்தினர் என்ன சொல்றாங்கன்றதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்ம சமயத்தில் என்ன சொல்லியிருக்கு? சிவபெருமானை தவிர பெரிய கடவுள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ சிவபெருமானை நம்ம சொல்லும் பொழுது சிவம் என்றால் மங்களம்னு சொன்னோம். சிவம் நமக்கு அருளுவது முத்தி அப்படின்னு படிக்கிறோம். முத்தி, சொர்க்கம் அதெல்லாம் சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். இந்த சச்சிதானந்தம் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா சிவபெருமானுக்கிட்ட அது இருந்தால் தானே கொடுப்பார். அவர்கிட்ட இல்லாத ஒன்றை நமக்கு எப்படி தர முடியும்? தன்வயத்தன் தானே தரலாமே. நோ நோ. சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்லது தோன்றாது. இந்த ரூலுக்கு முதல் அடிமை சிவபெருமான். அடிமைனா அது கட்டுப்பட்டு நடக்கிறோம். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான்? ரெட் லைட் இருந்தா போகக்கூடாதுன்னு நமக்கெல்லாம் ரூல் சொல்லுவான். மந்திரி வந்தாக்கு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமானவர். சிவபெருமான் அப்படி கிடையாது. தான் போட்டிருக்க சட்டத்தை முதல்ல ஃபாலோ பண்றவன் அவன் தான். ஆக அவன் சச்சிதானந்தன் அப்படின்னா எப்படி சொல்றோம்? அவன் தன்வயமுடையவன், தன்வயத்தன், தூய உடம்புடையவன், முடிவிலா ஆற்றல் உடையவன், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்கின்ற இந்த 4 குணங்கள் அவன் ஒரு சத்து பொருள், சத்து உடையவன் அப்படிங்கிறத காட்டுகிறது. அடுத்தது சித்து. சித்து என்பது அறிவு, முற்று உணர்வு உடைமை. எல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆண்டனா அப்படி வேலை செய்யுது. நம்ம வைஃபை எல்லாம் ஒரு 100 அடி வரைக்கும் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வைஃபை எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் ஜியோ எடுக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் பிஎஸ்என்எல் எடுக்குது. கொஞ்சம் தூரம் வோடாஃபோன் எடுக்குது. சிவபெருமானுக்கு அப்படி கிடையாது. அவன் முற்றுணர்வு உடையவன். எல்லா பிளானெட்லையும் அவனுடைய டவர் இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஹலோ டவர் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிக்னல் வீக்கா இருக்கு. இந்த ப்ராப்ளம் சிவபெருமானுடைய சிக்னலுக்கு கிடையாது. ஏன்? அவன் முற்று உணர்வு உடையவன், இயற்கை உணர்வு உடையவன், பேரருள் உடைமை கொண்டவன். 3 உடைமை அதுல வருது. முற்றுணர்வு உடைமை, இயற்கை உணர்வு உடைமை, பேரருள் உடைமை. இதனால அவன் சித்து உடையவன் என்று சொல்கின்றோம்.
அடுத்தது ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம், சத் சித் ஆனந்தம், சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம், 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 சச்சிதானந்தம். சச்சிதானந்தம்ங்கிறது தான் சத்து சித்து ஆனந்தத்தை மெதுவாக சொன்னால் சத்து சித்து ஆனந்தம், சேர்த்து சொன்னால் சச்சிதானந்தம். வேகமாக சொன்னான். வரம்பில்லாத ஆனந்தம் உடையவன் சச்சிதானந்தம். ஸோ அவனுடைய குணங்கள் இந்த 8மே 4 குணங்கள் அவன் சத்து பொருள் என்பதையும், 3 குணங்கள் அவன் சித்து பொருள் என்பதையும், ஒரு குணம் அவன் ஆனந்த பொருள் என்பதையும், ஆக மொத்தம் அவன் சச்சிதானந்தம் என்பதையும் காட்டுகிறது. சிவபெருமான் என் குணங்கள் கொண்டவன் என்பதை அறிந்து கொண்டோம். சிவபெருமான் நிர்குணன், குணம் இல்லாதவன், குணாதீதன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. சில இடங்கள்ல அவன் நிர்குணன்லாம் சொல்றோம். இப்போது 8 குணம் உடையவன் என்று சொல்வதால் குழப்பம் வேண்டாம். சிவபெருமான் தன்னுடைய சொரூப நிலை, அதாவது அவன் சிவமாக இருக்கும் பொழுது, சக்தியாக வராத நிலையில, சக்தியாக வந்ததுனால தானே சிவபெருமானுக்கு என்ன குணம்னு நமக்கு தெரிஞ்சுது. சக்தியா வரலன்னா அவன் என்ன குணம்னு நமக்கு எப்படி தெரியும்? அவன் சக்தியா வரலன்னா நம்மளே வந்திருக்க மாட்டோம். அந்த சக்தி தான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளலை செய்யறது சக்தி தான் செய்யறது. சிவன் செய்கிறாரு, 5 தொழில் சிவன் செய்கிறான், சிவன் செய்கிறான்னு சொன்னாலும் சிவன் தான் செய்கிறான். அவன் செய்கிறான் என்பதனால அதுக்கு பெயர் சக்தின்னு பெயர். சிவன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா சிவன் பெயர். சிவன் செய்கிறான்னு சொன்னா சக்தி செய்து அப்படின்னு நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக்கிறோம். ஆக அவன் குணமிலி அப்படின்லாம் சொல்றமே என்றால் அவன் சொரூப நிலையிலே இந்த குணங்கள் எல்லாம் இல்லாதவன், அப்பாற்பட்டவன். உயிர்களுக்காக தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய நாதம் விந்து அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அவன் உள்ள வந்து தனு கரண புவன போகங்களை படைப்பதற்காக இந்த குணங்களை கொண்டவன் அப்படிங்கிறத இந்த ஆட்சி செய்யறதை வச்சு அருளாளர்கள் சொல்றாங்க. குணங்களே இல்லாதவன் தன் சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து உயிர்களுக்காக தன் அருளால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்ற 5 தொழில்கள் புரியும் தடத்த நிலையில். இங்கதான் 5 தொழில் அவன் புரியவன். ஏன் 5 தொழில் செய்யறான்? யாருக்காக செய்யறான்? சிவபெருமான் ஏன் தொழில் செய்யறான்? கையிலேயா ஏன் தொழில் பண்றாரு? இவர் கடை வச்சிருக்கிறவர் ஏன் தொழில் பண்றாரு? கம்பெனி நடத்துறவர் ஏன் தொழில் பண்றாரு? எல்லாம் தெரியும். சிவபெருமான் ஏன் தொழில் பண்றான்? உங்களுக்கும் எனக்காகும். அவனுக்கு இதுல பைசா பிரயோஜனம் கிடையாது. அவனை நீ வாழ்கன்னாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ ஒளிகன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அவனை தலைமையில தூக்கி வணங்கினாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, தலையில தூக்கிட்டு போய் வேற நாட்டுல வித்துட்டாலும் அவனுக்கு பிரயோஜனம். அவனுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. அவனுக்கு நம்மளால செய்யக்கூடிய காரியம் அவனுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் எல்லாத்துலேயுமே முற்றும்ல இருக்கு. பொருள் அவன் முற்றும் பொருள் உடையவன், அருள் முற்றும் அருள் உடையவன், அறிவு முற்றும் அறிவு உடையவன். அப்புறம் வேற என்ன? நம்ம சின்னதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஓகே. ஸோ 5 தொழில்கள் புரியும் நிலையில் 8 குணங்களை கொண்டவன் ஆகிறான்றதை புரிஞ்சுக்கங்க. அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கும் மாணவர்களுக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சிவபெருமான் சர்க்காரியவாதத்துக்கு கட்டுப்பட்டவன், இல்லது தோன்றாது அப்படின்னு சொல்றோம். அப்போ அவனுக்கு சொரூப நிலையில அவனுக்கு குணம் இல்லை, குணமில்லி. தடத்த நிலையில் 8 குணங்கள் வந்து விட்டது அப்படின்னா அது எப்படி வரும்? இல்லது தோன்றாதே. அது சிவபெருமான் ஃபாலோ பண்ணுவாருன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. இப்ப சொரூப நிலையில இல்லாத குணம் தடத்த நிலையில எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? கேள்விக்கு பதில் சொல்லணும். சொரூப நிலையில இது இருந்திருக்கும், சூக்குமமாக இருந்திருக்கும். தடுத்த நிலையில அது வெளிப்பட்டு தோன்றுகிறது. அதான் அதுக்குண்டான விளக்கம். மேலும் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய சாத்வீக குணம், ராஜச, நமக்கு 3 குணங்கள் இருக்கின்றது. ராஜசம், தாமசம், சாத்வீகம். இந்த 3 குணங்களும் சிவபெருமானுக்கு கிடையாது. ஏன்னா இந்த 3 குணங்களும் நமக்கு அசுத்தமாயிலிருந்து இன்னும் மோசமான அசுத்தமாயி, பிரகிருதி மாயை மூலம் நமக்கு கிடைக்குது இந்த குணங்கள். சிவபெருமான் எங்க இருக்கிறான்? இங்க பிரகிருத்தில இல்லை, அவன் அசுத்தத்துல இல்லை, சுத்தத்துல இல்லை, அதுக்கும் மேல இருக்கிற பெருமான். அதனால அவனுக்கு இந்த குணங்கள் அவனுக்கு இருக்காது. இந்த 3 குணங்களும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களால் உயிர்களுடன் கூடியுள்ளது. சிவபெருமான் மலங்கள் அண்ட முடியாதவன் என்பதால் இந்த 3 குணங்களும் சிவபெருமானை அண்ட முடியாது. சிவபெருமானுக்கு ராஜசம், தாமசம், சாத்வீகம் இருக்குமா இருக்காதா? இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. அப்பா, இந்த குணங்கள் எல்லாம் பிரகிருதி குணங்கள். பிரகிருதி என்பது அசுத்தமாயை. சிவபெருமான் அசுத்தமாயை கிடையாது. அதனால இந்த குணங்கள் அவனுக்கு அப்ளிகபிள் ஆகாது.
ஆகையால் இந்த 3 குணங்களும் அவனை அண்ட முடியாது. அதனாலையும் அவனை நிர்குணன் என்று நாம் சொல்கின்றோம். குணம் இல்லாதவன். நமக்கு இருக்கிற மாதிரி குணம் அது கிடையாது. இப்போ நம்ம மட்டன் சாப்பிட்டோம்னா நமக்கு ராஜச குணம் வரும். ஃபோனில் சாதாரணமாக ஒரு செய்தி வந்தாலே என்ன தூக்கமா அப்படின்னு கேட்டாலே, ஏன் நீங்கள் மட்டும் தூங்குறது இல்லையோ அப்படின்னு சொல்லும். ஏன்? ஐயா நல்லவர் தான், உள்ளே போனது கோழி, அதனால அது கூவுது. அது ராஜச குணத்தை தூண்டுகிறது. அதனால நம்மளுடைய சிந்தனையும் செயலும் பேச்சும் விகாரமாக இருக்கு. விகாரமாக இருந்ததுனால நமக்கு பாவம் கூடுது. பாவம் கூடுறதுனால துன்ப பிறவி எடுப்போம், துன்ப பிறவி எடுப்போம். இந்த கன்றாவி நாக்கு ஒன்றை இது வரைக்கும் டேஸ்டா இருக்குதுங்கிறதுக்காக எத்தனையோ பிறவிகளில் துன்பப்படப்போம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு கொஞ்ச தூரத்துக்கு டேஸ்ட், அதுக்கு கீழே டேஸ்ட் கிடையாது, கேஸ் போனாலும் நாத்தமா இருக்கு. அதுக்காக எத்தனையோ பிறவிகள், கோடானு கோடி பிறவிகள் இந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில கருப்பு கவரை ஏந்திரான், அவனுக்கு கண் இருந்தும் குருடன், காது இருந்தும் செவிடன் அர்த்தம். இந்த 3 குணங்களும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா இது மாயை குணங்கள். அவன் மாயை அண்டாதவன். அவன் உயிர்களை உய்விப்பதற்காக இறைவன் தடத்த நிலையில் 5 தொழில்கள் செய்கின்றான். அவை படைத்தல், காத்தல், அழித்தல், அழித்தல் அப்படின்னு சொன்னாலும் ஒடுக்குதல்னு சொன்னாலும் ஒரே பொருள். கவுண்ட் பண்ணும்போது படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், அழித்தல், ஒடுக்குதல்னு அப்படி சேர்த்துடக்கூடாது. அழித்தல் அல்லது ஒடுக்குதல், அது ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கிறது. மறைத்தல், அருளுதல் என்கின்ற 5 தொழில்களை சிவபெருமான் செய்கின்றார். எல்லாத்தையும் நேரடியாக செய்கின்றாரா? இப்ப தமிழ்நாட்டை யார் ஆளுகிறது? முதலமைச்சர் ஆளுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு கீழே 36 மினிஸ்டர் இருக்காங்க. ஜவுளித்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, காட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ரோட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, கடலுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, கனிம வளத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஆத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, நடுக்கல்விக்கு பள்ளி கல்விக்கு ஒருத்தர் இருக்காரு, மேல்நிலைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் ஆதி திராவிடருக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, மத்த திராவிடருக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. 30-35 மினிஸ்டர் இருக்கிறாங்க. சைரன் வச்ச கார் வச்சுக்கிட்டு அவங்க தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்களா பார்த்துக்கிறாங்க? அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆக்சுவலாக பார்த்துக்கிறாங்க. அது நம்ம சொல்றது தமிழ்நாட்டை ஆளுவது மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவை ஆளுவது மாண்புமிகு பிரதம மந்திரி. அவர் தான் பண்றது, அவர் தான். அவருக்கு கீழே கல்வித்துறைக்கு வேற அமைச்சர் இருக்காரு, தொழில்துறைக்கு வேற அமைச்சர் இருக்காரு. அதுபோல படைத்தல்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சர், அவருக்கு பேரு பிரம்மன்னு பேரு. அது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த போஸ்டுக்கு பேரு பிரம்மன்னு பேரு. அந்த போஸ்ட்ல இப்ப கல்வித்துறை அமைச்சர்னா, கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 25 அமைச்சர் போயிட்டாங்க, இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு, இவர் போயிடுவார். ஆனா கல்வி அமைச்சர்னு அந்த போஸ்ட் இருக்கும். இதுபோல அந்த படைத்தல் தொழிலுக்கு உண்டான பிரம்மன் என்கின்ற போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் இங்க அரசியல்ல மாறுற மாதிரி அங்கே பல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பிரம்மா போயிட்டு இன்னொரு பிரம்மா வருவார். அந்த இடத்துக்கு நீங்களும் போகலாம், நானும் போகலாம். நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்? திருநீர் இருக்கு, உருத்திராக்கம் இருக்கு, நமச்சிவாயம் இருக்கு, பஞ்சபுராணம் இருக்கு, பதிபசு பாசம் இருக்கு. நிச்சயமாக சத்தியமாக நாம் அந்த நிலைக்கு போகலாம். மாணிக்கவாசகர் சொல்றாரு, எனக்கு அது வேண்டாம், தயவு செஞ்சு என்னை பிரம்மாவாக்கிடாத, தயவு செஞ்சு என்னை பெருமாள் ஆக்கிடாத, தயவு செஞ்சு என்னை உருத்திரன் ஆக்கிடாத. இவர்களெல்லாம் வேண்டாம், அயனும் வேண்டாம், மாலும் வேண்டாம், உன் திருவடி வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்? அயனும் மாலும் என்ன சொல்றாங்க? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவனுய கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய், திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும். இங்கே போய் இந்த பூமியில பிறந்து சிவபெருமானை வழிபட்டு நேரடியா மேலே போயிடலாம், நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆசைப்படுறாங்களாம். அப்படி இந்த 5 தொழில்களை சிவபெருமான் செய்கிறார். இது முதல் லெவல். சிவபெருமான் செய்கிறார் என்றால், செய்கிறார் என்று சொன்னதுனால சக்தி தான் செய்கிறாள் என்று பொருள். ஏன்னா இயங்குகின்ற சிவபெருமானுக்கு பெயர் சக்தி.
ஆக ஏதாவது அபிராமி அந்தாதியில் 5 அண்டங்களை படைப்பவள் காப்பவள் நீயே அப்படின்னு சொன்னாக்க இவர் என்ன அபிராமி பட்டர் வளர்றார், அவரெல்லாம் சிறு தெய்வம்னு வச்சிடலாம். சிவபெருமான் தான் பெரு தெய்வம் கிடையாது, சிவபெருமான் தான் சக்தியும். அது முதல்ல நம்ம தெளிவாகணும். உட்கார்ந்திருந்தா சிவபெருமான், எழுந்திருச்சு நடந்தா சக்தி. ஐந்தொழில் செய்தால் சக்தி, ஐந்தொழில் செய்யவில்லை என்றால் சிவன். இப்பவும் சிவன் தான், தொழில் செய்யற சிவன். இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், இப்போ நான் சைவ சித்தாந்த ஆசிரியர். இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறம் என் பேரனுக்கு நான் தாத்தா. அதனால தாத்தான்றீங்க, அப்புறம் ஆசிரியருங்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த நேரம் 7 to 9 ராகு காலத்துல நான் ஆசிரியர். அப்புறமா நல்ல நேரம் வந்துடும், பேரனோட இருப்பேன். இப்போ இந்த படைத்தல் என்கின்றதை பிரம்மா செய்கிறார், காத்தல் என்பதை செய்கின்றவருக்கு திருமால் என்று பெயர். அந்த திருமாலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்பதை செய்கின்றது உருத்திரன் என்கின்றவன். இதை எடுத்து சொல்லணும். நிறைய பேர் 15 வருஷமா இதுக்கு பிரதோஷத்துக்கு போனாலும் அழிக்கிறது சிவன் அப்படிங்கிறது தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதான், அழிக்கிற கடவுள் சிவன், படைக்கிற கடவுள் பிரம்மா, காக்கிற கடவுள் பெருமாள், அழிக்கிற கடவுள் சிவன். துன்பத்தை கொடுக்கறது யாரு? சிவபெருமான். எப்படி துன்பத்தை? சிவபெருமான். காக்கிற கடவுளுக்கு என்ன வேலை? நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடலிலே உயிரை தாங்கி இருக்க செய்ய வேண்டியது காக்கும் கடவுளுக்கு உண்டான ஜாப், ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு வேலை, இடப்பட்ட வேலை அது. ஆக இன்பத்தை தருவதெல்லாம் பெருமாள், துன்பத்தை தருவது சிவபெருமான் கிடையாது. இன்பத்தை தருவதும் பெருமாள், துன்பத்தை தருவதும் பெருமாள். அது அவருடைய டியூட்டி. டியூட்டியை தான் அவர் பண்ண முடியும். பெரிய ஒரு லாயர் இருக்காங்க, ஒரு ஜட்ஜு இருக்காரு அப்படின்னா, ஜட்ஜு அவர் ஒரு கொலை நடக்கிறத அவர் கண்ணால பார்த்திருந்தாலும் இவன் தான் கொலை செஞ்சான்னு எழுதிட முடியாது. இவர் சாட்சி கூண்டுல எழுந்து நின்று நான் கொலை செய்ததை பார்த்தேன்னு சொல்லி சாட்சியாக பதிவு செய்துட்டு அப்புறமா இன்னொரு லாயரை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமே தவிர, ஜட்ஜு நான் பார்த்தேன் அதனால நான் முடிவு பண்றேன்னு பண்ண முடியாது. சாட்சியங்கள் இல்லாமல் அவர் முடிவு செய்ய முடியாது. அதுபோல இந்த தொழில்களை செய்கின்றவர்கள் சிவபெருமானுடைய ஆணை இல்லாமல் அவர்கள் செய்ய முடியாது. ஆக முதல் 3 தொழில்கள் நடக்கிறது இந்த பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய அசுத்த மாயையில நடக்குது. இதெல்லாம் மாயையில் நடக்கின்றது. அதுக்கு அடுத்ததெல்லாம் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு தத்துவங்கள்ல நடக்குது. அது மறைத்தல் மகேஸ்வரன், அருளுதல் சதாசிவன். இதுல மறைத்தல் அருளுதல் அதெல்லாம் இந்த தூள உடம்பெல்லாம் தாண்டி சூக்கும உடம்புல வித்யா தத்துவங்கள்ல அது நடக்குது. அதெல்லாம் உயிரின் அறிவுல நடக்குது. இப்ப மறைக்கிறதுனா என்ன? மறைக்கிறதுனா ஹைட் அண்ட் சீக் விளையாடுறமே, ஒளிஞ்சு விளையாடுறமே, அந்த விளையாட்டு கிடையாது. மறைத்தல் என்றால் அறிவுக்கு மறைஞ்சிருது. இப்போ கூட சில டக்குன்னு முயலகன்கிற பேர் கூட எனக்கு டக்குன்னு வரல. முயலகன் ஏதோ ஒருத்தன் படுத்திருப்பானே வச்சு மிதிச்சிருப்பாருன்னு சொல்றேனே தவிர முயலகன்கிறது டக்குன்னு வரல. ஏன்? என்னுடைய அறிவில் மறைப்பு இருக்கிறது. என் கண்ணுல மறைப்பு இல்லை, வாயில மறைப்பு இல்லை. என்னுடைய அறிவு கொஞ்சம் அங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், மறைப்பு இருந்ததுனால அது எனக்கு டக்குன்னு வரல. அதுபோல மறைத்தல் எங்க நடக்கும் அப்படின்னா அறிவுல தான் நடக்க முடியும். அதுபோல அருளுதலும் உயிர்களின் அறிவில் நடக்கக்கூடிய காரியங்கள், அதையெல்லாம் பிரிச்சு காமிச்சிருக்கோம். உயிர்களுடன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகின்றான் சிவபெருமான். உயிர்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த பக்குவ நிலைன்னு எதை சொல்றோம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிறத சொல்றோம். இறைவன் உருவமாயும் அருவுருவமாயும் அருவமாயும் நின்று உயிர்களுக்கு வழிகாட்டுகிறான். நிறைய கான்செப்டை நம்ம இந்த பாடத்துல நம்ம படிக்கிறோம். இது பேட்ச் 5ல நிறைய இதில் சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். 8 குணத்தோடு நம்ம நிறுத்தலை, 5 தொழில்கள் அதை பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து செயல்படுகிறான் அப்படிங்கிற ஒரு 3 நிலைப்பாட்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். உருவமாயும் அருவமாயும் அருவுருவமாயும் இருக்கிறான்ங்கிறதையும் இங்கே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இதை மற்ற இடங்களில் நம்ம தெளிவாக சொல்கிற வாய்ப்பு கிடைக்கல, அதனால இங்கே சொல்லிடுறோம். ஏன்னா சிவனை பற்றி இங்கே தான் படிக்கிறோம், இதுக்கப்புறம் எல்லாம் மாயையை பற்றி படிக்க போகிறோம். அதனால திடீர்னு இதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இங்கே அதை சேர்த்துருக்குறோம். இறைவன் உருவமாய் அருள் செய்கின்றான். உயிர்களுக்கு நம்ம ஏற்கனவே அடுத்து படிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். தூளத்திலிருந்து தான் சூக்குமத்தை அறியும். இப்போ ஒரு 10th படிக்கிற மாணவனுக்கு ஆப்பிள் எடுத்துட்டு வா அப்படின்னாக்க அவனுக்கு ஆப்பிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
ஏன் ஏற்கனவே அவன் ஆப்பிள்லாம் பார்த்து பழகிட்டான். ஒரு நர்சரியில் ப்ரீகேஜியில் இருக்கிற மாணவனுக்கு வந்து ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஆப்பிள் மாதிரி படத்தையோ இல்லை ஒரு பொம்மையையோ இல்லை ஒரு ஆப்பிளையோ காமிச்சு இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆப்பிள், இப்படி இருக்குப்பாரு, அப்படி இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லி 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 வளர்த்து தான் அப்புறமா என்ன அந்த அந்த பொம்மை அவனுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்ட பின்னாடி பொம்மையை காமிச்சு தான் ஆப்பிள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஆப்பிள்னு ஒன்று இருக்குதுங்கிறத பொம்மை மூலமாகத்தான் சொல்ல வந்தது. இதான் தூளம் என்கின்ற ஒரு உருவத்திலிருந்து அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற பொருளை நம்ம தெரிந்து கொள்வது. இது உயிருடைய இயல்பு என்பதால் சிவபெருமான் நான் கடவுள், நான் உங்களுக்கு அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு மனிதன் மாதிரி தோன்ற வேண்டியது இருக்கு. நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறதுனால, சின்ன குழந்தைன்னா என்ன, நம்மளுடைய அறிவு குழந்தையாக சரியை நிலையில நம்ம இருக்கிறதுனால இறைவன் அவரு நம்ம போல ஒரு உருவத்தை தாங்கி வந்து கண் இருக்கு, காது இருக்கு, அவர் பேர் தான் சாமி அப்படின்னு நடராஜர தியாகராசரோ மற்ற உருவ திருமேனிகளிலோ அவர் எழுந்து அருளுவது ஆரம்ப நிலை மாணவனுக்காக அதை செய்கிறார். ஒண்ணுமே இல்லை. சின்ன குழந்தைய வந்து ஒரு பெருஞ்சோதி அவர், அது சொரூப நிலை.